மியாவ் மியாவ் என குரல் கொடுத்ததும் இல்லாமல் தமயந்தியை தன் காலால் தடவி எழுப்பியது சில்கி. கண்களை திறந்து ஒரு கழித்து படுத்தவளின் அருகே இரவு விளக்கின் ஒளியில் ரேடிய துணுக்காய் மின்னும் கண்களுடன் மியாவ் வென்றது. மெல்ல அதை தடவி கொடுத்த தமயந்தி முற்றிலும் தூக்கம் கலைந்தாள். அவளை தினமும் எழுப்பி விடுவது அவள் சரியாக 5 மணிக்கு வைக்கும் அலாரம் இல்லை, சில்கி தான். 5 மணிக்கு முன்பாக எழுந்து அரை மணி நேரம் வீட்டிற்குள்ளேயே ஓடி ஆடி குதித்து தன் உடற்பயிற்சியை முடித்து கொண்டு பசி வந்ததும் அவளுடைய படுக்கை அறையில் நுழைந்து தன் பிஞ்சு கால்களால் அவளை மென்மையாக வருடி எழுப்பிவிடும். மில்கி அப்படி இல்லை, சோம்பேறி. அவள் எழுந்து வந்து எழுப்பும் வரை உறங்கும். என்னடா பசிக்குதா? போய் கொஞ்ச நாளி விளையாடு, பால் வாங்கிட்டு வந்தது தர்றேன் என அதை கொஞ்சியவள் இந்த பக்கம் திரும்பி படுத்து மதிவாணனை எழுப்பினாள். என்னங்க, எந்திரிங்க, போய் பால் வாங்கிட்டு வாங்க, சில்கிக்கு பசி வந்துருச்சு என முணங்கினானை தவிர அவன் எழவில்லை. விடியற் காலை தூக்கம் அவனுக்கு சொர்க்கம். எந்திரிங்க, பாவம் பட்டு பசி தாங்காது. புரண்டு படுத்தவன், ஃப்ரிட்ஜில் நேத்து பால் கொஞ்சம் இருந்தது, எடுத்து வை என்றான். அதை உர ஊத்திட்டு தான் படுத்தேன். அப்ப தயிரா வச்சிடு. என்ன நீங்க தயிரா வச்சிடு வெண்ணையா வச்சிடுன்னு? எந்திரிங்க, போய் பால் வாங்கிட்டு வாங்க. இப்பொழுது அவள் எழுந்து உட்கார்ந்து விட்டாள். அவனை உழுக்க தொடங்கினாள். இனி அவளிடம் எதுவும் பலிக்காது. அவனும் எழுந்தான். இது அன்றாடம் நடக்கும் ஒன்றுதான். இவளுடைய பூனைக்கும் நாய்க்கும் வேலை செய்ய வேண்டும். எரிச்சல் பட்டவாறே எழுந்தான். அவனை எழுப்பி அனுப்பிவிட்டு கொஞ்ச நேரம் பூனையோடு கொஞ்சிவிட்டு அவளும் வாசல் தெளிக்க வந்தாள். வாசல் தெளிக்கும் போதுதான் ஒன்றை கவனித்தாள். அவளுடைய செல்லங்கள் ஒன்றை கூட காணவில்லை. தோட்டத்தில் அவளுக்காக காத்திருக்கும் நாய்கள் அவளை கண்டவுடன் காலை நேரத்தில் குதித்து தாவி விளையாடும். இன்று ஒன்றையும் காணவில்லை. காலையிலேயே வெளியே போயிடுச்சிங்களா என நினைத்தவாறே வாசல் தெளிக்க தொடங்கினாள். கோலத்தை போட்டுவிட்டு நிமிர்ந்தாள். காலை நேர காற்று தாளாட்டியது. தாளாட்டிற்கேற்ப தலையாட்டின மரங்கள். வாசலில் இருந்த மஞ்சள் அரளி அவளுடைய கோலத்தை பாராட்டி அதன் மீது பூவொன்றை சிந்தியது. பளீரென்ற வெள்ளை கோடுகள் இணைந்து நெளிந்து உருவான கோலத்தின் நடுவில் விழுந்த பூ அந்த கோலத்திற்கு தங்க மகுடம் அணிவித்ததை போல் இருந்தது. போட்ட கோலத்தை நின்று ரசிக்கும் அளவிற்கு தமயந்திக்கு எந்த ரசனையும் இல்லை. தினமும் போடும் கோலம்தானே, இதில் ரசிக்க என்ன இருக்கிறது என உள்ளே வந்தவள் அப்படியே வராண்டாவில் கிடந்த இருக்கையில் அமர்ந்தாள். இப்பொழுதெல்லாம் எதையும் ரசிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. பால் வாங்க போன மதிவாணன் இன்னும் வரவில்லை. அவளுக்கு காஃபி குடித்தால்தான் எந்த வேலையும் ஓடும். வீட்டு வேலை அத்தனையும் அவளை பயமுறுத்தியது. வசந்தி இப்பொழுதெல்லாம் வேலைக்கு வருவதில்லை. அவளுக்கு டெலிவரி நேரம். பூனை வேறு அவள் எப்பொழுது கோலம் போட்டுவிட்டு வருவாள் என்பதை போல் ஓடி வந்து அவளுடைய மடியில் அமர்ந்து கொண்டது. மியாவ் மியாவ் என வாசலை பார்த்து குரல் கொடுத்தது. அதன் கண்களில் பாலுக்கான எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த தெருமுனைக்கு போயிட்டு வர இத்தனை நேரமா? தினமும் போனதும் வந்ததுமாக வந்து விடுவான். இன்னைக்கு என்ன? வழியில் யாரையாவது பார்த்து விட்டானா? பேசிக் கொண்டிருக்கிறானா? பாலை வாங்கி வந்து கொடுத்துவிட்டு காஃபி போடும் வரை காத்திருக்காமல் வாசலில் இருந்தபடியே நடைப்பயிற்சிக்கு போய்விடுவான். வழியில் காஃபி டீ முடித்துக் கொள்வான். இன்னைக்கு பால் வாங்க மறந்துவிட்டு வாக்கிங் போய்விட்டானோ என எரிச்சலாக அவள் நினைத்த அதே நிமிடம் கேட்டை திறந்து கொண்டு மதிவாணன் உள்ளே வந்தான். வழக்கமாக அவள் போட்டிருக்கும் கோலத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு புதிய கோலம் என்றால் ஒரு புன்னகை சிந்துவான். இல்லாவிட்டால் அதே கோலம்தானா என ஒருவித ஏளன சிரிப்புடன் அவளிடம் பால் பாக்கெட்டை தருவான். கூடவே, உனக்கு இந்த கோலத்தை விட்டா வேற கோலமே தெரியாதா என சீண்டுவான். ஆமா, எனக்கு வேற வேலையே இல்லையா? விதவிதமா போட்டுக்கிட்டு இருக்கிறதா வேலையா என சலித்து கொள்வாள். எல்லாவற்றிற்குமே அவளிடம் இப்பொழுதெல்லாம் சலிப்புதான். உனக்கு என்ன வேலை? அதான் பார்த்துட்டு இருந்த வேலையும் விட்டுட்டியே, அப்புறம் என்ன வேலை? பூனைக்கும் நாய்க்கும் பணிவிட பண்ண கூட உனக்கு நேரம் போதலையா என திருப்பி கேட்கலாம் தான். ஆனால் மதிவாணன் அப்படி கேட்க மாட்டான். அவன் வராண்டாவில் ஏறியதுமே அவள் எழுந்தாள். பூனை பால் பாக்கெட்டை அவன் கையில் பார்த்ததுமே அவளுடைய மடியிலிருந்து தாவி குதித்து அவனிடம் ஓடி முன்கால்களை தூக்கி கொண்டு அதை வாங்கி கொண்டு போய் காஃபி போட போவதை போல் பால் பாக்கெட்டை வாங்க முனைந்தது. என்ன இவ்வளவு நேரம்? இங்க பசியால இவன் தவிக்கிறது தெரியாதா? மில்கி எப்ப வேணா பால் குடிப்பான். இவன் அப்படி இல்ல. காஃபி குடிக்க லேட்டானா எனக்கும் சரி வராதன்னு உங்களுக்கு தெரியும்ல
வழியில யார்கிட்ட கதை வச்சிட்டு வர்றீங்க? பிழுபிழுவென பிடித்து கொண்டாள். அவன் எதுவும் சொல்லாமல் பால் கவரையும் அவளிடம் கொடுக்காமல் நேராக சமையலறைக்கு சென்றான். அவனே காஃபி போட போகிறான் என நினைத்தவளாய் கூடத்தில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தவள், போ போ போய் பாலை குடி என பூனையையும் துரத்தி விட்டாள். பூனை அவனுடன் சமையலறைக்கு ஓடியது. அப்பொழுதுதான் அதையும் கவனித்தாள். இன்றைக்கு செய்தித்தாளை காணவில்லை. வாங்கவில்லையா? யாரிடமோ கதை பேசிவிட்டு நின்றிருக்கிறான். பேப்பர் காலியாகி விட்டிருக்கிறது. அதுவும் அவளுக்கு கடுப்பாக இருந்தது. காஃபியுடன் அவளுக்கு அன்றைய செய்திகளை வாசித்து விட வேண்டும். பால் லேட், செய்தித்தாள் இல்லை. இந்த இரண்டு எரிச்சலையும் அவள் காட்டிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தானே காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுத்து தாஜா செய்ய நினைத்திருக்கிறான். போடட்டும் போடட்டும் என அவளும் நினைத்தாள். ஆனாலும் அன்றைய செய்திகளை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற உந்துதலில் தொலைக்காட்சியை இயக்கி செய்தி சேனலுக்கு கொண்டு வந்தாள். சில நிமிடங்களில் மணக்கும் காஃபி கோப்பைகளுடன் வந்தான் மதிவாணன். அவளிடம் காஃபி கோப்பை ஒன்றை எடுத்து கையில் கொடுத்துவிட்டு அவளுக்கு எதிரே இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். அவனுக்கு பால் வச்சிங்களா? உள்ள குடிச்சிட்டு இருக்காரு என தன் காஃபியை பருக தொடங்கினான். ஏன் பால் வாங்கிட்டு வர இவ்வளவு லேட்டு என்றவாறே காஃபியை உறிஞ்சினாள். அவன் எதுவும் சொல்லாமல் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த செய்தியை கூட பார்க்காமல் மௌனமாக காஃபியை அருந்தி கொண்டிருந்தான். கேட்கிறேன்ல, பதில் கூட உங்களால சொல்ல முடியாதா என கடுப்படித்தாள். காஃபிய முதல்ல குடி, அப்புறம் சொல்றேன். ஏன் காஃபி குடிக்கும் போதே சொல்லக்கூடாதா? என்னமோ பெரிய அதிர்ச்சியான விஷயத்த சொல்ல போற மாதிரி. அதிர்ச்சியான விஷயம்தான். அவள் புருவம் சுருக்கினாள். அதிர்ச்சியான விஷயமா? யாராவது செத்து போயிட்டாங்களா என்றால் இரண்டாவது வாய் அருந்தாமலேயே. காப்பாத்தாம இருந்தா செத்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. திக்கன அதிர்ந்திருக்க வேண்டும் தமயந்தி. சட்டென கையில் இருந்த கோப்பையை டீப்பாயின் மீது வைத்தாள். என்ன சொல்றீங்க? யாராவது ஆக்சிடென்டா? தெரிஞ்சவங்களா? பொழைச்சிடுவாங்கல்ல? கடவுளே, முருகா, திருச்செந்தூர் முருகா, எப்படியாவது பொழைக்க வச்சிடுப்பா, உனக்கு பாலாபிஷேகம் பண்றேன் என கை குவித்து விரல்களை இறுக்கி பிரார்த்தனை செய்து கொண்ட போது விரல்களின் நரம்புகள் புடைத்து கொண்டதிலேயே அவள் எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறாள் என்பது புரிந்தது. இவள் இப்படித்தான். கண்ணெதிரே கண் கலங்க வைக்கும் எந்த விஷயமும் நடந்துவிடக்கூடாது. எந்த உயிருக்கும் இன்னல் ஏற்பட்டு விடக்கூடாது. மனித உயிர்கள் என்றில்லை, நாய், பூனை, மாடு, ஆடு என எதற்கு துன்பம் வந்தாலும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது. வாசலில் வாழையாட்டி குலைக்கும் நாய்கள் எல்லாம் அவளால் தெருவோரம் கிடந்து காப்பாற்றப்பட்டவைகள்தான். இதோ குழந்தை போல் சமையல் அறையில் பால் குடித்துக் கொண்டிருக்கும் பூனைக்குட்டி தாய் இறந்துவிட குட்டியாய் அவளால் கொண்டு வரப்பட்டதுதான். எல்லாம் அவளுடைய அரவணைப்பில் வளர்ந்து கொண்டிருப்பவைகள்தான். இவைகளுக்காகத்தானே வேலையை விட்டால் அந்த வேலை கிடைக்க எத்தனை கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கினாள். கிடைத்த பின் தினமும் எத்தனை அவமானங்களை எதிர்கொண்டாள். ஆனால் இந்த நாய் பூனைக்காக வேலையையே உதறிவிட்டாள். உலகத்தில் பெற்ற குழந்தைகளையே சரியாக கவனிக்க முடியாமல் வேலைக்காரர்களின் பொறுப்பிலும் விடுதியிலும் விட்டுவிட்டு வேலை வேலை என ஓடும் பெற்றோர்கள் எங்கே? நாய்களையும் பூனைகளையும் குழந்தைகள் என சொல்லும் இவளெங்கே? அவனுக்கு அவளுடைய சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அதற்காகத்தான் அவன் எல்லாவற்றையும் சகித்து கொண்டான். இந்த நாய் பூனைகளை எல்லாம் அவனுக்கு பிடிக்காது. வீட்டிற்குள் அனுமதித்தால் வீடு முழுவதும் அவற்றின் கேசங்கள் சிந்தும். அவை காற்றில் பறந்து உணவில் கலக்கும். வியாதி, கிருமி என முகம் சுளிப்பான். ஆனால் அவைதான் அவளுக்கு மகிழ்ச்சியை தருகிறதென்றால் அவனுக்கும் அவற்றை சகித்து கொள்ள வேண்டியதாகி போனது. அவளுக்கு வேலை செய்வது போதாதென்று அவற்றிற்கும் சேர்த்து வேலை செய்ய வேண்டியதாகி போனது. சொல்லுங்க, யாருக்கு என்னாச்சு? காப்பாத்திருக்கலைன்னா பொழைக்கிறது கஷ்டம்ன்றீங்க. நீ முதல்ல காஃபியை குடி. அவளும் காஃபியை குடித்தால்தான் இவன் விஷயத்தை சொல்லுவான் போலிருக்கிறது என குடித்து முடித்தாள். கோப்பையை எதிரே இருந்த டீப்பாயின் மீது வைத்துவிட்டு அவனை ஏறிட்டாள். இப்ப சொல்லுங்க, அவன் சொல்ல தொடங்கினான். கேட்க கேட்க அவளுடைய முகம் இருளத் தொடங்கியது. தெருமுனைக்கு வந்த மதிவாணன் அந்த கூட்டத்தை பார்த்து திகைத்து நின்றான். விடிந்தும் விடியாத பொழுதில் அங்கே அந்த ஏரியாவாசிகள் சொற்பமாய் கூடியிருந்தனர். லுங்கியும் நைட்டியுமாய் பெரும்பாலானவர்கள் தெரிந்தனர். சலசலவன பேச்சு சத்தம். அங்கே என்னவோ நடந்திருக்கிறது என்பதை மட்டும் அனுமானிக்க முடிந்தது. போதாதற்கு அவர்கள் வீட்டு தோட்டத்தில் இரவு நேரத்தில் வந்து உண்டு உறங்கி ஓய்வெடுக்கும் தெருநாய்
நாய்களும் அங்குதான் இருந்தன. இவனை கண்டதுமே குலைத்து கொண்டு வாளை ஆட்டிக்கொண்டு ஓடி வந்தன. இன்னைக்கு என்ன அதிசயமா இருக்கு, நம்ம அடியாட்களை எல்லாம் ஒன்னத்தையுமே காணோம் என படியிறங்கிய போது வாளாட்டி கொண்டு ஓடி வரும் நாய்களை காணாமல் மனதில் நினைத்ததற்கு நாங்கள் பொழுது விடுவதற்கு முன்பே இங்கே ஓடி வந்து விட்டோம் என இப்பொழுது சொல்லாமல் சொல்லி வாளாட்டின அந்த நாய்கள். என்னாச்சு? யோசனையாய் கூட்டத்தை நெருங்கினான் மதிவாணன். ஒரு துணி மூட்டையை கீழே வைத்துக்கொண்டு ஏதோ வித்தை காட்டுவதை போல் சில பெண்கள் குத்து காலிட்டு உட்கார்ந்திருக்க சுற்றிலும் மனித தலைகள். அட கடவுளே, இந்த அநியாயத்தை பாரேன். சீச்சி, எப்படித்தான் இப்படி மனசு வந்ததோ? உயிர் இருக்கான்னு பாருமா. காதில் வந்து மோதிய குரல்களை தாண்டி அவனும் தலையை கூட்டத்திற்கு இடையில் நுழைத்து பார்த்து பெரிதாக அதிர்ந்து போனான். ஒரு சிறு துணி மூட்டை தண்ணீரில் நனைந்து சாக்கடை கருப்பாய் திட்டு திட்டாய் கசடுகள் மேல் படிந்திருக்க பிறந்த குழந்தை சொரேரென கத்தி சொருகியதை போல் இருந்தது. பிறந்த குழந்தை மாதிரி இருக்கு. உயிர் இருக்கான்னு பாருமா. பார்த்து தொட, பச்சை உடம்பு. உயிர் இருக்குப்பா, அசைவு இருக்கு. எப்பா கடவுளே, உனக்கு கோடி புண்ணியம், உசுர காப்பாத்திட்ட. உசுறு கெட்டிப்பா. எத்தனை நாளா சாக்கடையில கிடந்ததோ தெரியல. சாக்கடை தண்ணிய குடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றி இருந்த சாக்கடையில் நனைந்து நாற்றமடித்த துணியை ஏதோ பழத்தின் தோலை உரிப்பதை போல் மென்மையாக ஒரு கையில் குழந்தையை ஏந்தி கொண்டு இன்னொரு கையால் உருவிக்கொண்டே சொன்னாள் அந்த பெண்மணி. ஆமா, சாக்கடை தண்ணிய குடிச்சிருக்கும். அதான் கத்த கூட திராணி இல்லாம மயக்கமா கிடக்கு. யாரோ ஒரு பெண் நீட்டிய சுத்தமான ஒரு பழைய துணியை வாங்கி அந்த குழந்தையை மென்மையாக துடைக்க தொடங்கினாள் அந்த பெண்மணி. அதை அசைத்து தொடையில் முதுகில் என தட்டி குழந்தையை அழ வைக்க முயற்சித்தாள். குழந்தை அழவில்லை. லேசாக கையையும் காலையும் அசைத்தது. சாக்கடையில் கிடந்த நிறைய எறும்புகளோ பூச்சிகளோ கடித்திருக்க வேண்டும். ரோஜா நிற உடம்பில் அங்கங்கே தீக்காயம் போல் தடிப்பும் காயமும் இருந்தது. பாவி சிரிக்கி, எவ இப்படி பெத்த புள்ளைய கொண்டாந்து சாக்கடையில போட்டாலோ தெரியலையே. போட்டதான் போட்டா, வேற எங்கேயாவது போட்டிருக்கலாம்ல. சாவட்டும் தான் போட்டிருக்கா. நாய்க்கு உள்ள பாசம் கூட தாய்க்காரிக்கு இல்ல பாரு. இந்த தெரு நாய்ங்க சாக்கடையில கிடந்த துணி மூட்டையை இழுத்தாந்து வெளியில போட்டிருக்கு. ஆமா, போட்டது மட்டும் இல்ல, சுத்தி நின்னு குலைச்சு எல்லாரையும் கூப்பிட்டுது. நாய் மாதிரி நன்றியுள்ள ஜீவன் இல்லப்பா. இந்த புள்ளைய காப்பாத்தணும்னு இழுத்தாந்து போட்டதும் இல்லாம கொலைச்சு கொலைச்சு கூட்டத்தையும் கூட்டி பிடிச்சே. பொம்பளையாவ பச்சை புள்ளைய எப்படித்தான் போட மனசு வந்துச்சோ. அவன் நல்லா இருப்பாளா? தப்பான வழியில பெத்திருப்பா. அதான் சாக்கடையில தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கா. பொன் குழந்தைப்பா. அதான் கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ள மனசு வராம சாக்கடையில தூக்கி போட்டுட்டு போயிட்டா போல இருக்கு. படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டாளுங்க என ஆரம்பித்து ஒரு கிழவி அத்தனை கெட்ட வார்த்தைகளையும் உபயோகித்தாள். சிலையாய் உறைந்து நின்றான் மதிவாணன். அந்த குழந்தை மெல்ல சினுங்க ஆரம்பித்தது. சற்று நேரத்தில் போலீஸ் வேணும் ஆம்புலன்ஸும் வந்துவிட்டது. ஆம்புலன்ஸில் இருந்து இறங்கிய செவிலி பெண்களும் ஒரு மருத்துவரும் விரைந்து இறங்கி குழந்தையை வாங்கி பரிசோதித்துவிட்டு குழந்தையை கையோடு எடுத்துக்கொண்டு ஆம்புலன்ஸில் சென்றனர். போலீஸும் தேவையான விவரங்களை சேகரித்து கொண்டு நகர்ந்தது. போலீஸ் வேணும் ஆம்புலன்ஸும் சென்ற பிறகும் வெகு நேரம் வரை கூட்டம் களையவில்லை. அவர்களை பாதித்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீளவில்லை என்பது அவர்களுடைய பேச்சில் இருந்தே புரிந்தது. குழந்தை பொழைச்சுக்குமா? பொழைச்சுக்கும்பா. சாக்கடை தண்ணிய நிறைய குடிச்சிருக்குப்பா. பொழைக்கிறது கஷ்டம்தான். ஆமா, பொழைச்சுதான் என்னாவ போகுது. ஆயப்ப இல்லாம அனாதையா வளரணும். அதுக்கு பதில் போய் சேர்றதே மேல். ச்சே, என்ன மனசாட்சியே இல்லாம பேசுற? இந்த உலகத்துல அனாதைகளே இல்லப்பா. ஆண்டவன் இருக்கிற வர அனாதைங்கன்னு யாரும் இல்ல. புள்ள இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் எடுத்து வளர்க்காமலா போவாங்க? இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அடிக்கும்பா. நாம சாக்கடையில கிடந்த குழந்தைன்னு சொல்றோம். யாராவது ஒரு பணக்காரன் அதை தத்தெடுத்து ராஜா மாதிரி வளர்க்க போறான் பாரு. அந்த வார்த்தைகள் மதிவாணனின் மன அறைகளை ஓங்கி அறைந்ததை போல் இருந்தது. ஆமாப்பா, நீ சொல்றது ரொம்ப சரி என அதை ஆமோதித்தனர் சிலர். ஒரு வழியாக மதிவாணனும் அந்த இடத்தை விட்டு மிகப்பெரிய மன அழுத்தத்துடன் வீட்டிற்கு வந்தான். அவன் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தமயந்திக்கு இவள் இதுவரை அடையாத ஒரு அதிர்ச்சி தாக்க அப்படியே உறைந்து அமர்ந்திருந்தாள். பெற்ற குழந்தைய சாக்கடையில. ச்சே, எப்படி எப்படி மனசு வருகிறது கடவுளே! அவளையும் மீறி கண்களில் கண்ணீர் பெருகி வழிந்தது. எப்படிங்க எப்படிங்க இப்படி எல்லாம் பண்றாங்க? கண்ணீர் வழிய கணவனிடம் முறையிட்டாள். இல்லீகலா பிறந்திருக்கும், வேற வழி. அதான் இப்படி தூக்கி போட்டுட்டு போயிருக்கா. எவ்வளோ பாவி, நாசமா போவா அவ. அவ நிச்சயம் நல்லாவே இருக்க மாட்டா.
என தொடர்ச்சியாக சாபம் கொடுத்து தன் ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள தொடங்கினாள். அன்றைக்கு முழுவதும் அவளால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்த அவனிடம் வந்து கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். என்ன தமயந்தி என்றான் சட்டை பட்டனை போட்டுக்கொண்டே. என்னங்க, எனக்கு மனச என்னவோ பண்ற மாதிரி இருக்கு. நீங்க போன பின்னாடி நான் மட்டும் தனியா இருக்கணும். வசந்தியும் டெலிவரிக்கு போயிருக்கா. இந்த விஷயம் மனச என்னவோ பண்ணுது. இன்னைக்கு வீட்லயே இருங்களேன். என்ன நீ வேலைய போட்டுட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இந்த விஷயத்த பத்தியே பேசணுமா? உலகத்துல 1000 நடக்கும். எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலையில போட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? சாக்கடையிலையும் குப்பை தொட்டிலையும் குழந்தைய வீசுறது நம்ம நாட்டுல புதுசா என்ன? எத்தனை செய்தி பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். உண்மைதான். ஆனா அதெல்லாம் பேப்பர்லயும் டிவிலையும் பார்த்தது கேட்டது. இது நம்ம ஏரியாவுல நடந்திருக்கு. அதான் மனசை என்னவோ பண்ணுது. நல்ல வேலை காலையில நீ என் கூட வரல. அங்க வந்து நீ அந்த குழந்தைய பார்த்திருந்தா நிச்சயம் மென்டல் ஆயிருப்ப. வேண்டாங்க, அந்த கொடுமைய நான் என் கண்ணால பார்க்க வேணாம். இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடுங்களேன். நாம வெளியில எங்காவது போகலாம் ப்ளீஸ். அவள் கெஞ்ச அவனுக்கும் அவளை தனியே விட்டுவிட்டு போக வேண்டாம் என்று தோன்றியது. தெருவில் தவிக்கும் நாய் பூனைகளை கண்டே இரக்கம் கொண்டு வேதனைப்படும் அவளுடைய தாய்மை உள்ளம் இந்த நிகழ்ச்சியை கேட்டு எப்படியெல்லாம் துக்கப்படும் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. நல்ல வேளை அவள் மட்டும் அந்த குழந்தையை பார்க்க நேர்ந்திருந்தால் நிச்சயம் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாள். அவளை வெளியே எங்காவது அழைத்து சென்று அவளுடைய மனநிலையை மாற்ற முடிவு செய்தான். அலுவலகத்திற்கு போகாமல் அவளை வெளியே அழைத்து சென்றான். சினிமாவிற்கு போனார்கள். நல்ல கலகலப்பான சிரிப்பு படம். ஆனால் அரங்கமே விழுந்து விழுந்து சிரிக்கும் போது கலகலப்பாக இருக்கும் சுபாவம் உள்ளவள். சாதாரணமாகவே உப்பு சப்பு இல்லாத ஜோக்கிற்கெல்லாம் வெடித்து சிரிப்பவள் அமைதியாக அமர்ந்திருந்தது அவள் தியேட்டரில் இல்லை, திரையில் இல்லை என்பதை உணர்த்தியது. ஆழமான காதல் காட்சிகளில் லயித்து போகாமல் என்னங்க என அடிக்குரலில் அழைத்தாள். அந்த குழந்தை பொழைச்சிக்கும்ல என்றாள். அவளுடைய எண்ண ஓட்டம் முழுவதும் அந்த குழந்தைதான் இருந்தது. நல்ல உயர்தர ஹோட்டலில் சாப்பிட்ட போது எதையுமே அவள் ரசித்து சாப்பிடவில்லை என்பதை அவனால் உணர முடிந்தது. பாசுந்தி உனக்கு ரொம்ப பிடிக்குமே, ஏன் அப்படியே வச்சிருக்க, சாப்பிடு என அவன் வற்புறுத்திய போது அவள் ஆசையோடு அதை எடுத்து ருசிக்கவில்லை. அந்த குழந்தை பிழைச்சிக்கும்ல? இதே கேள்வியைத்தான் அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவளுடைய எண்ணங்கள் முழுவதும் அந்த குழந்தையை நினைத்திருப்பதை துடைக்க முடியவில்லை. அவனால் விளக்க முடியவில்லை. வீட்டிற்கு வந்த பின்னும் அவள் பழைய நிலைக்கு வரவில்லை. தாவி கொண்டு ஓடி வந்த மில்கியையும் சில்கியையும் அவளால் பொங்கி பெருகும் தாய்மை உள்ளத்துடன் அள்ளிக்கொள்ள முடியவில்லை. இத்தனை நாட்களாக அவள் காட்டிய பாசம், ஆசை எல்லாம் ஒரே நாளில் சுருங்கி விட்டதை போல் இருந்தது. அனிச்சையாக ஒரு கடமையை போல் அவற்றிற்கு உணவு வைத்தாள். இரவு படுக்கையில் அவனுடைய நெஞ்சில் தலை வைத்து படுத்தவளின் கண்களில் இருந்து குளமாக பெருகிய நீர் அவனுடைய நெஞ்ச குளத்தை நிறைத்தது. அவனுடைய நெஞ்ச குளத்திலும் நீர் தழும்பிக் கொண்டுதான் இருந்தது. அதை அவளை போல் கண்களில் வழியே இறக்கி வைக்க முடியவில்லை. அவளுடைய கண்ணீர் பேசிய கதைகளை அவனால் அச்சர சுத்தமாக புரிந்து கொள்ள முடிந்தது. குழந்தையை வெறுத்து ஒதுக்கும் வீட்டில் மேலும் மேலும் குழந்தைகளை தருகிறான். குப்பையிலும் சாக்கடையிலும் குழந்தைகள் அசிங்கங்களை போல் தூக்கி வீசப்படுகிறார்கள். பொக்கிஷமாக நினைப்பவர்களுக்கு ஏன் எதுவுமே தரப்படுவதில்லை? ஓவியனின் கையில் தரப்படாத தூரிகையை ஒரு கொலைகாரனின் கையில் ஏன் இயற்கை தருகிறது? அவளுடைய கண்ணீர் பேசிக்கொண்டே இருந்தது. அதை அவள் வார்த்தைகளாலும் சொல்லத்தான் செய்தாள். வசந்திக்கு இந்நேரம் டெலிவரி ஆகி இருக்கும். ஏற்கனவே 3 பிள்ளைங்க. வறுமை தாண்டவமாடுது. இதுல இன்னொரு பிள்ளை. பெருமூச்சோடு கண்ணீர் கடந்தது. ஒரு வகையில வசந்திய நினைச்சு பெருமையா இருக்கு. 3 இருந்தாலும் அவ இதையும் வளர்க்க போறாளே. ஆனா சாக்கடையில புள்ளைய எரிஞ்சிருக்காளே, அவ மனசு எவ்வளவு கல்லா இருந்திருக்கும் என்றான். உண்மைதான் என ஆமோதித்தாள். வசந்தி குழந்தையை கலைக்க முயற்சி செய்தாலும் அது முடியவில்லை என்றான போது ஆரம்பத்தில் திட்டினாலும் அது வளர வளர அவள் மனம் எத்தனை மகிழ்ச்சி கொண்டது என்பதை அனுதினமும் பார்த்து கொண்டே இருந்தாள் தமயந்தி. ஏதோ இப்பொழுதுதான் முதலாக கர்ப்பமானதை போல் செய்து கொண்டிருக்கும் வேலையை அப்படியே போட்டுவிட்டு சமையலறைக்குள் ஓடி வருவாள். தா தமேந்தி, உப்புல போட்ட எலுமிச்சோறு வச்சிருப்பியே, ஒரு துண்டு கொடை, வாய் அப்படி ஊறுது என்பாள். திடீரென துணி துவைப்பதை போட்டுவிட்டு அவளிடம் வந்து, இந்தா கைய கொண்டாயே,
அவளுடைய கையை இழுத்து தன் வயிற்றில் வைத்து குழந்தை உதைப்பதை உணர வைத்து சிலிர்த்து சிரிப்பாள். இவள்தான் கரண்டை தொட்டதை போல் துடித்து போவாள். தொட்ட கையோ உணர்ந்த இதயமோ துடிப்பதற்கு பதில் அவளுடைய வயிறு துடிப்பதை உணர்ந்து துடிதுடித்து போவாள். இந்த குழந்தை அவளுக்கு பாரம்தான். ஆனால் அந்த பாரத்தையும் சுமக்க தயாராகிவிட்ட வசந்தியை நினைக்க பெருமையாகத்தான் இருந்தது. ஆனால் 2 நாட்கள் கழித்து வேலைக்கு வந்த வசந்தி சொன்ன கதை அவளை பெரும் அதிர்ச்சிக்குள் தள்ளியது. வசந்தியை பார்க்க பாவமாக இருந்தது. நிறைய வெளுத்து போய் ரத்தம் செத்து போனவளாய் இருந்தாள். வெற்றிலை கொடி போல் வெடவெடவென தள்ளாடினாள். கால் கைகள் முருங்கை குச்சிகளை போல் எலும்பெலும்பாய் நீண்டிருந்தன. கருவிழிகள் யாருக்கோ பயந்து ஒளிந்து கொண்ட திருடனாய் குழிக்குள் கிடந்தது. ஒரு டெலிவரியே பெண்ணை பாதியாக்கிவிடும். இது 4வது டெலிவரி. அதன் பாதிப்பு பட்டவர்த்தனமாக தெரிந்தது. குடிகாரனை போல் தள்ளாடினாள். சோர்வாக சரிந்து அமர்ந்தாள். அவளால் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட முடியாது என்ற நிலையில் இருந்தாள். இந்தா, உன்னை யார் வேலைக்கு வர சொன்னது? என்னைக்கு டெலிவரி ஆச்சு என உரிமையோடு கடிந்து கொண்டாள் தமயந்தி. அது ஆச்சு 1 வாரம். 1 வாரம் தான் ஆச்சா? நானும் எல்லா வேலைகளையும் ஒருத்தியாவே செய்யறதால என்னால உன்னை வந்து பார்க்க முடியல. ஆமா, என்ன புள்ள பிறந்தது? இந்த குடிசையில என்ன ராசாதி ராசனா வந்து பிறக்க போறான்? அதே பொட்ட குட்டிதான். அதனால என்ன? அதுக்காக வருத்தப்பட முடியுமா? அதுக்கும் 4 எழுத்து படிப்பை கொடுத்துட்டா பொழைச்சிக்க போகுதுங்க. சரிதான், ஆனா படிப்பை கொடுக்கறதுக்கு அது பொழைச்சிருக்கணுமே. அதுதான் பிறந்ததுமே செத்துடுச்சே. வசந்தியின் வாயில் இருந்து வந்த இந்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போனாள் தமயந்தி. குழந்தை செத்துட்டதா? என்ன சொல்கிறாள் இவள்? அதிர்ச்சியில் உறைந்து போனவளாய் சில நிமிடங்கள் இருந்துவிட்டு பின்பு கேட்டாள். என்ன சொல்ற வசந்தி? குழந்தை செத்துருச்சா? ஆமா, பிறந்ததுமே பூடிச்சு. அலட்சியமாக சொன்னாள் வசந்தி. அவளுடைய அலட்சியமான அந்த பதில் அவளுக்கு அந்த இழப்பினால் எந்தவித பாதிப்பும் இல்லாததை போல் இருந்தது. அந்த அலட்சியம் தமயந்தியை என்னவோ செய்தது. அவளையும் மீறி வார்த்தைகளில் கோபம் கொப்பளித்தது. என்ன நீ பெத்தவளா இருந்துகிட்டு குழந்தை செத்த வேதனை கொஞ்சமும் இல்லாம நல்லதுன்னு சொல்ற? நீ எல்லாம் ஒரு தாயா? நான் மட்டும் இல்ல தமேந்தி. பெத்த புள்ளைய காப்பாத்த துப்பு இல்லாத எந்த தாய் தகப்பனுமே தாய் தகப்பனே இல்ல. வயிற்றுல வந்துருச்சேன்னு தான் என்ன மாதிரி பொம்பளைங்க பெத்து போடுறமே தவிர ஆசாசையா இல்ல. பெத்தா நல்லபடியா வளர்க்கணும். நம்ம வயிற்றுல வந்து பிறந்த பாவம் அதுங்க சோத்துக்கும் துணிக்கும் அல்லோட படணுமா? இதுல பாசம் எங்க இருந்து வர்றது? இருக்கிற மூணுங்களோட வயிற்ற ரொப்பவே நான் படாத பாடுபடுறேன். இதுல இது வேற. கருவா இருக்கும் போதே களைச்சு தொலைக்கணும்னு தான் நினைச்சேன். முடியலையே. பிறந்து செத்து போச்சு. சாவணும்னு அதுக்கு விதி. அதை யாரால தடுக்க முடியும்? என்னமோ அம்மா வயிற்றுல 10 மாசம் சோகமா இருந்துட்டு போய் சேருவோம்னு நினைச்சதோ என்னவோ. இருந்துட்டு இறங்குனது போய் செத்துடுச்சு. அது முகத்தை கூட நான் பார்க்கல. ரத்த போக்கு அதிகம் இருந்ததால 2 நாள் வரைக்கும் நான் மயக்கத்திலேயே கடந்தேன். கண்ணு முழிச்சு பார்த்தப்ப செத்துடுச்சு. கொண்டு வச்சாச்சுன்னு என் புருஷ சொன்னான். ஐயோன்னு அழுவ கூட திராணி இல்ல. ஒரு சொட்டு கண்ணீரை உற்பத்தி பண்ண கண்ணுல தெம்பு இல்ல. இருந்திருந்தா கூட எந்திரிச்சு உக்காந்து தூக்க முடியாம இருந்திருப்பேன். ஆத்தாக்காரிக்கு கஷ்டம் கொடுக்க வேணாம்னு போயிடுச்சு போல இருக்கு. இதையே வேறு வேறு வார்த்தைகளில் புலம்பியபடி வேலை செய்ய முனைந்து விட்டாள் வசந்தி. தமயந்தி அப்படியே செதுக்கி வைத்த சிலையாய் அமர்ந்திருந்தாள். உள்ளுக்குள் திடுதிடுவன எதுவோ ஆடுவதை போல் இருந்தது. இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் தன் நிலையை நினைத்து பார்த்தாள். ஐயோ வேண்டாம். அந்த கொடுமைக்கு கருவொன்று உருவாகி சுமந்து கனவு வளர்த்து பெற்று பிணமாக பார்க்கும் கொடுமை வரவே வேண்டாம். கடவுளே, என்ன உலகம் இது? ஒருத்தி பெற்றதை வீசிவிட்டு போகிறாள். இன்னொருத்தி அது செத்து போனதற்காக கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல் போகிறாள். இங்கே ஒருத்தி காலி வயிற்றுடன் ஏங்கி அழுது துடிக்கிறாள். மதிவாணன் வீட்டிற்கு வந்தபோது சோஃபாவில் சோகமே உருவாக அமர்ந்திருந்தாள் தமயந்தி. மில்கியும் சில்கியும் தனியே விளையாடி கொண்டிருந்தன. இப்பொழுதெல்லாம் அவைகளை அவள் பழையபடி கொஞ்சுவதில்லை. கடமையே என சாப்பாடு வைப்பாள், அவ்வளவுதான். அவைகளும் அவள் மீது ஏறி குதித்து விளையாடி பார்த்துவிட்டு எந்தவித எதிர்வினையும் அவளிடம் இல்லாததால் விலகத் தொடங்கியிருந்தன. அவன் வந்ததும் அனிச்சையாக அவனுக்கு காஃபியும் டிஃபனும் கொடுத்துவிட்டு அதே அமைதியை தொடர்ந்தாள். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அவள் இப்பொழுதெல்லாம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கிறாள். ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு மாதிரியும் வேறு ஒரு மாதிரியாக இருந்தது. சோகம் அதீத சோகமானதாக இருந்தது. ஒண்ணுமில்ல,
என்றெல்லாம் அவள் சமாளிக்கவில்லை. அவன் கேட்காவிட்டாலும் கொட்டி தீர்த்திருப்பாள். கேட்ட பின் சும்மா இருப்பாளா? சொல்ல ஆரம்பிக்கும் போதே தற்காலிகமாக நின்று போயிருந்த மழை திரும்ப வந்ததை போல் கண்கள் பொலபொலவன கண்ணீராய் உருமாறி சிந்த தொடங்கின. வசந்தியின் குழந்தை இறந்தே பிறந்ததை சொன்னாள். என்ன பண்றது, பாவம் என கடந்து போக நினைத்தான். அவளுடைய மனநிலையும் வேறு விஷயத்திற்கு கடத்த நினைத்தான். வசந்தி கலங்காததை, கண்ணீர் சிந்தாததை, அலட்சியமாய் பேசியதை, செத்ததே நல்லது என சொன்னதை சொல்லி சொல்லி ஆற்று போனாள். விடு தமையந்தி, யாருக்கும் கல் மனசு இல்ல. வறுமையின் கூறு இப்படியெல்லாம் பேச வைக்குது. அந்த குழந்தை இருந்ததுக்கு இத்தனை அலறியே இன்னொரு குழந்தை பிழைச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படு என்று அவளுடைய கூந்தலை கோதினான். அவள் புரியாமல் அவனை பார்த்தாள். அவன் முகமெங்கும் சிரிப்புடன், சாக்கடையில கிடந்ததே குழந்தை, அது பிழைச்சுக்கிடுச்சு என்றான். அப்படியே முகமெங்கும் மத்தாப்பு பூ பூத்தது அவளுக்கு. பெரிய மழை பொழிந்த வானத்தில் இன்னும் மின்னல்கள் மிச்சமிருக்கின்றன என்பதை போன்ற வெள்ளி தீட்டல்கள் பளிச்சிட்டன. புயல் வந்த சுவடு இல்லாமல் பூத்து சிரிக்கும் பூங்காவை போல், வெள்ளம் வந்த சுவடு இல்லாமல் சிறுவர்கள் விளையாடி கழிக்கும் வீதியை போல் அவளுடைய முகம் சற்று முன் ஏற்பட்ட பாதிப்பின் எந்த சுவடும் இல்லாமல் சட்டென்று மாறியது. நிமிடத்தில் துடைத்து கொண்டு ஓடின வசந்தியின் குழந்தை இறந்த துக்கமெல்லாம். நிஜமாவா சொல்றீங்க? ஆச்சரியமாக விழிவிரித்து வினவினாள். ஆமா. யாரு சொன்னா? அன்னைக்கு அந்த குழந்தைய காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சவங்கள ஒருத்தரை யதேச்சியா பார்த்தேன். குழந்தைய பத்தி விசாரிச்சேன். குழந்தை பிழைச்சுக்கிடுச்சுன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆயுள் கெட்டி. தேங்க் காட். மனம் நெகிழ்ந்து கண்ணீர் மல்க கடவுளுக்கு நன்றி சொன்னாள். என்னங்க என்னங்க, அந்த குழந்தைய போய் நம்ம பாப்போமா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க என பரபரத்தாள். அதனால என்ன, பார்த்துட்டா போச்சு என அவளை இன்னும் உற்சாகப்படுத்தினான். நிமிடத்தில் சிறகு முளைத்த கூட்டு புழுவாய் மாறினாள் தமயந்தி. உற்சாகமாக அவனுக்கான இரவு உணவை தயாரிக்க தொடங்கினாள். மில்கியையும் சில்கியையும் கொஞ்சினாள். அவைகளை மிரண்டன. நொடியில் நிறம் மாறும் அவளை ஏற்றுக்கொள்ள சிரமப்பட்டன. அவள் அவற்றை கொஞ்சினாள். ஆனால் அது அவைகளுக்கானதாக வெளிப்படையாக இருந்தாலும் உள்ளுக்குள் பிழைத்துவிட்ட குழந்தைக்கானதாகவே இருந்தது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்தே பரபரப்பாக இருந்தாள் தமயந்தி. அவளை அன்றைக்கு அந்த குழந்தையை பார்க்க அழைத்து போவதாக சொல்லி இருந்தான் மதிவாணன். என்னங்க, நாம எத்தனை மணிக்கு போகலாங்க? எழுந்ததுமே கேட்டாள். எங்க? என்னது எங்கவா? அந்த குழந்தையை பார்க்க போகலாம்னு சொன்னீங்களே. ஓ அதுவா, ஒரு 10-11 மணிக்கு போகலாம் என்றான். அவ்வளவுதான். மனதின் சிறகுகள் விரிந்தன. பரபரப்பாக தயாரானாள். வசந்தி வேலைக்கு வந்தாள். வழக்கம் போல் அவள் மிகவும் சோர்வாக காணப்பட்டாள். என்ன வசந்தி, ஒரு மாதிரி இருக்க? இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி இருக்கிறது இல்ல. ஆமாமா, உடம்பு படுத்தி எடுக்குது. இங்க பார், நான் உன்னை கட்டாயப்படுத்தல. உடம்பு தான் முக்கியம். பச்சை உடம்புக்காரி நீ. ரொம்ப வீக்கா இருக்க. ரெஸ்ட் எடு. உன்னோட சம்பளத்தை கட் பண்ண மாட்டேன். இப்ப செலவுக்கு வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் வாங்கிக்க. பணம் எல்லாம் கொடுக்கலாம். சம்பளத்துல வேணும்னாலும் கழிச்சுக்கலாம் என்றாள். அவளுடைய கருணையில் நெகிழ்ந்து போன வசந்தி, உங்களுக்கு நல்ல மனசு இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும். உங்க வீட்ல மட்டுமா நான் வேலை செய்யறேன்? அவங்கெல்லாம் ஒரு நாள் வரலனா கூட சம்பளத்தை கட் பண்றாங்க என நொந்து கொண்டாள். தமயந்திக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது. அவளிடம் செய்ய வேண்டிய வேலைகளை சொல்லிவிட்டு கிளம்பினாள். தமயந்தியின் தோற்ற பொலிவை பார்த்து திகைத்தான் மதிவாணன். ஏதோ கோவிலுக்கு போவதை போல் தயாரானாள். கரும்பச்சை நிற பட்டு புடவையில் காமாட்சி அம்மனாய் தெய்வீகம் காட்டினாள். நெருங்க தொடுத்த கனகாம்பர சரங்கள் கழுத்தில் படர்ந்து தோளில் புரண்டன. கல்யாண பெண்ணாய் கண்ண கதப்புகள் சிவப்பில். அலங்காரம் என்பது பெண்களை பொறுத்தவரை மனதை பிரதிபலிக்கும் ஒன்று. ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறாளா இல்லையா என்பதை அவளுடைய அலங்காரமே காட்டி கொடுத்துவிடும். செய்து கொண்ட அலங்காரத்திற்கு மகுடம் சூட்டியதை போல் அவளுக்கேயுரிய சிரிப்பு அவளுடைய அழகை அள்ளி தெளித்து கொண்டிருந்தது. என்ன நீ குழந்தைய பார்க்க வர்றியா இல்ல கோவிலுக்கு போறியா? அந்த குழந்தை இருக்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு இப்படியா போவாங்க என்று அவளை தலை முதல் கால் வரை கண்களில் வாங்கி தன் ரசனைக்குள் சேமித்து கொண்டவனாய் சிரித்தான். அவளே குழந்தையை போல்தான் சிரித்தாள். கோவிலுக்கு தான் போறேன். குழந்தை இருக்கிற இடம் கோவில் தானே. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு தானே. மகான் ஆயிட்ட. சாமியார் கூட சேர்ந்தா அப்படித்தான் ஆக வேண்டி வரும். என்னது சாமியாரா? யாரு? நீங்க தான். அடி பாவி, நான் உன்னை மகான்னு எவ்வளவு உயர்த்தி சொன்னேன். நீ என்னடானா சாமியார்னு கேவலமா என்ன சொல்ற?
சாமியார்னா கேவலமா? பின்ன சாமியாருங்கெல்லாம் ஜெயில தானே இருக்காங்க. இதெல்லாம் பழைய ஜோக். இப்பெல்லாம் சாமியாருங்க தனி நாடே உருவாக்கிக்கிட்டு வாழ்றாங்க. வாங்க போகலாம், நான் வசந்தி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என வசந்தியை தேடி வந்தாள். வசந்தி குளியலறையில் இருப்பது தெரிந்தது. துணி துவைக்கிறாள் என உள்ளே வந்தவள் அங்கே கண்ட காட்சியில் உறைந்து போனாள். ஒரு கணம் தமயந்தியின் தேகம் ஆடி அடங்கியது. வசந்தி நின்றிருந்த இடத்திற்கு கீழே பாலாறு வெள்ளை வெளேரென கிளை கிளையாய் ஓடிக்கொண்டிருந்தது. அதிர்ச்சியில் நிமிர்ந்த போது தன் மார்பில் இருந்து பாலை பீச்சி கொண்டிருந்தாள். கண்களை மூடி வலியை தாங்கி பற்களை கடித்தபடி இரு கைகளாலும் மார்பை அழுத்தி கொண்டிருந்த அவளுடைய முகத்தில் வலியின் வேதனை பரவி கிடந்தது. அவளுடைய வாய் மா என முணங்கிக் கொண்டிருந்தது. வசந்தி மெல்லிய குரலில் அவள் அழைக்கவும் திடுக்கிட்டு திரும்பிய வசந்தியின் கண்கள் குளம் கட்டி வழிந்து கொண்டிருந்தன. அந்த கண்ணீர் இப்படி தாய்ப்பால் வீணாகிறதே என்ற வேதனை என்பதை விட வலித்தாள முடியாத வேதனை என்றே தோன்றியது. மார்பில் கட்டி கிடந்த அத்தனை பாலும் கீழே கொட்டிவிட்டால் போதும் என்ற தவிப்பு அவளுடைய முகத்தில் தெரிந்தது. அந்த குளியலறை முழுவதும் பாலின் கவுச்சி வாடை பரவி இருந்தது. வசந்தி, என்ன இது என பாலாரையும் அவளையும் மாறி மாறி பார்த்தாள் தமயந்தி. நிதானமாக தன் மாறாப்பை மூடினாள் வசந்தி. அவசரமாக இழுத்து மறைத்தால் கூட புடவை உரசியே வலி உயிர் போய்விடும் என்பதை போலிருந்தது அவளுடைய அந்த செய்கை. வாளியில் இருந்த தண்ணீரை சாய்த்து அந்த பாலாரை கழுவி ஓடவிட்டவள் மெல்ல வெளியே வந்தாள். சோர்வாக குளியலறைக்கு வெளியே வந்து சுவரோரம் சாய்ந்து தரையில் அமர்ந்து கொண்டு முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள். தாங்க முடியல தமேந்தி, புள்ள பெத்து போடுற டெலிவரி வலி கூட கொஞ்ச நாளிதான். ஆனா இந்த பால் கட்டி இருக்கிற வலி இருக்கு பாரு, கொடுமை, நரக வேதனை. பிரசவ வலியை விட கொடுமை, அனுபவிக்க முடியல. ஏன்தான் இந்த பெண் ஜென்மம் எடுத்தமோ போ. அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் தமயந்தி. தமயந்தியின் கண்களில் சற்று முன் குளியல் அறையில் ஓடிக்கொண்டிருந்த பாலாறு வசந்தி தண்ணீர் விட்டு சுத்தமாக கழுவி விட்ட பின்னாலும் இன்னும் ஓடிக்கொண்டே இருந்தது. கொடிய விஷத்தை ஊசி மூலம் ஏற்றி அது உடம்பின் ஒவ்வொரு நரம்பு கிளைகளிலும் பரவி கொண்டிருப்பதை போல், ஒவ்வொரு அணுவிலும் தேள்கள் கொட்டி கொண்டிருப்பதை போல் வேதனையை உணர்ந்தாள். மார்பின் வலி தாங்க முடியாமல் கண்ணீரோடு சரிந்து கிடந்த வசந்தியின் வேதனை இவளை ஒன்றும் செய்யவில்லை. அவளுடைய வேதனைக்காக மனதில் வருத்தம் உண்டாகவில்லை. மாறாக ஆறாக ஓடிய அந்த பாலாறுதான் அவளுக்குள் பெரும் வலியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. படாத அவஸ்தைப்படுறேன் தமேந்தி, பால் கட்டி போயிருச்சு. பக்கத்து வீட்டு அக்கா ஏதேதோ நாட்டு வைத்தியம் சொல்லுச்சு, செஞ்சு பார்த்தேன், சரியா அவளை. டாக்டர் கிட்ட போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டா சரியா போகும். போவறதுக்கு நேரமும் இல்லை, காசும் இல்லை. என்னை என்ன பண்ண சொல்ற? எல்லாம் என் தலை எழுத்து. என் வேதனைய யார்கிட்ட சொல்லியால? பெக்காதவளுக்கு ஒரே வேதனை, பெத்தவளுக்கு பெரு வேதனை. தமயந்தியால் ஒன்றும் பேச முடியவில்லை. மனதில் உண்டான படபடப்பு நீங்க சட்டென்று அந்த இடத்தை விட்டு நீங்கி தன் அறைக்குள் வந்து கட்டிலில் அமர்ந்தாள். மனதை ஆசுவாசப்படுத்தி கொள்ள பாடுபட்டாள். கண்களை மூடி மூச்சை உள்முகமாக இழுத்து விட்டாள். வெளியில் இருந்து மதிவாணன் ஹாரன் அடித்துக்கொண்டே இருந்தான். சத்தம் கேட்டதும் எழுந்து கொண்டாள். மறுபடியும் சுவரோரம் சாய்ந்து கிடந்த வசந்தியிடம் வந்தாள். வசந்தி, கண்களை திறந்தாள் வசந்தி. கண்களின் பளபளப்பில் இன்னும் வலியின் வேதனை அடங்கவில்லை என்பது தெரிந்தது. தன் பேக்கில் இருந்து பணத்தை எடுத்து நீட்டினாள். இந்தா, இத வச்சுக்க. முதல்ல டாக்டர் கிட்ட போ. இதுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணு. பால் கரைய மருந்து மாத்திரை தருவாரு. நல்ல ரெஸ்ட் எடு. அப்புறமா வேலைக்கு வா. போகும்போது கதவை நல்லா சாத்தி பூட்டிட்டு போ என்றாள். சரிம்மா. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறியா? போட்டு தந்துட்டு போறேன் என்றாள். வேணாம், வேணும்னா நான் போட்டு குடிச்சுக்கிறேன். நீ கிளம்பு. கல்யாணத்துக்கு போறியா? தம்பி ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாரு என்றாள். தமயந்தி தான் போகும் இடம் பற்றி அவளிடம் ஒன்றும் சொல்லவில்லை. வாசலுக்கு வந்து காரில் முன்பக்கம் அமர்ந்தாள். மதிவாணன் காரை ஸ்டார்ட் செய்தான். அவளிடம் ஜாலியாக பேசிக்கொண்டே வந்தான். அவளோ தீவிர சிந்தனையில் இருப்பதை போல் பெரும் அமைதியில் இருந்தாள். கண்கள் மட்டும் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டன. அடிக்கடி பெருஞ்செறிந்து கொண்டாள். கிளம்பும் போது அவளிடம் இருந்த உற்சாகம் இப்பொழுது இல்லாதிருப்பதை கண்டான் மதிவாணன். என்னாச்சு இவளுக்கு? எப்பொழுதும் இதே பிரச்சனை இவளுடன்.
இப்பொழுது இருக்கும் உற்சாகம் மறு நிமிடம் இருப்பதில்லை. நொடியில் நிறம் மாறும் இயல்பு. ஏய், என்னாச்சு? குழந்தைய பார்க்க போறோம்னு ரொம்ப உற்சாகமா கிளம்புன, இப்ப என்னடானா என்னமோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு வர்ற, முகமே ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு என்றான். ஒண்ணுமில்ல, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஓ மனசுக்கு வேதனையை தவிர வேற எதுவும் தெரியாதா? உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பி கொண்டாள். பின்ன என்ன, ரொம்ப அமர்க்களமா கிளம்புன? ஆமா, உற்சாகமா தான் இருந்தேன். அந்த குழந்தைய பார்க்க போறோங்கிற சந்தோஷத்தோட இருந்தேன். ஆனா இந்த வசந்தி என்ன மூட் அவுட் பண்ணிட்டா. அவ புலம்புறதையெல்லாம் நீ ஏன் காது கொடுத்து கேக்குற? அவங்களுக்கு 1000 பிரச்சனை. அதையெல்லாம் மத்தவங்க தலையில எப்போ கொட்டலாம்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவ புருஷனை பத்தி ஒன்னும் சொல்லல. பின்ன குளியல் அறையில் தான் பார்த்ததை அதிர்ந்ததை அப்படியே சொன்னாள். பாவம், அவளோட பிள்ளை இறந்ததால ரொம்ப கஷ்டப்படுறா. அவ அதுக்கெல்லாம் ஒன்னும் கவலைப்படல. செத்து போன குழந்தைய நினைச்செல்லாம் வேதனைப்படல. இப்ப பால் கட்டி போய் அவளை படுத்தி எடுக்கிறதாலதான் வேதனைப்படுறா. இதனால காய்ச்சலா வேற இருக்குங்கிறா. கை வைத்தியமா எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த காலத்துல இதுக்கெல்லாம் நிமிஷத்துல சரி பண்ண எவ்வளவோ வைத்தியம் இருக்கு. பணத்தை கொடுத்து டாக்டரை போய் பாருன்னே. உடம்பு நல்லானதும் வேலைக்கு வான்னே. அதுதான் நல்லது. அவளை வேலைக்கு கொஞ்ச நாள் வர வேண்டாம்னு சொல்லு. சொன்னேன், சம்பளத்தை வேணும்னாலும் சும்மாவே தந்துடுறேன். முதல்ல உடம்ப தேத்திக்கிட்டு வான்னே. ஒரு புள்ள 2 புள்ளையா பெற்றிருக்கா, 4 புள்ள எப்படி தாங்கும்? ஆனா மத்த வீட்டுக்காரங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றா. அதனால சிரமப்பட்டு வர்றா. வாஸ்தவந்தான், அவளுக்கும் வேலை செஞ்சா தானே காசு. எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்களா வேலை செய்யாமலேயே காசு கொடுக்க? எனக்கு ஆறாம் ஓடுன அந்த பாலை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதிர்ச்சியில வயித்தையே கலக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஒரு மாதிரி ஆயிட்டியா? சரி விடு, என்ன பண்ண முடியும் என அவளை மனம் மாற்ற ஏதேதோ பேசிக்கொண்டே வந்தான். அரசு மருத்துவமனைக்கு வந்து அந்த குழந்தையை பற்றி விசாரித்தனர். குழந்தை உடல்நிலை தேறிவிட்டது என்றும் அதை நாளைக்கு காப்பகத்திற்கு அனுப்பிவிடுவோம் என சொன்னார்கள். அவர்களுக்கு அதை பார்க்க அனுமதி கிடைத்தது. நர்ஸ் ஒருத்தி அவர்களை குழந்தை இருந்த வார்டிற்கு அழைத்து சென்றாள். அங்கே நோய்வாய்ப்பட்ட நிறைய குழந்தைகள் பல வயதுகளில் இருந்தன. அவற்றிற்கு பாதுகாப்பாய் அவர்களுடைய தாய்மார்கள் அழும் குழந்தையை தேற்றியபடி, பாலூட்டியபடி, உறங்க வைத்தபடி, மருந்து கொடுத்தபடி, உறங்கும் குழந்தையை கன்னத்தில் கை வைத்து பார்த்தபடி, திடீரென தமயந்திக்கு ஒரு சொர்க்கலோகத்தில் நுழைந்ததை போல் இருந்தது. ஒவ்வொரு படுக்கையிலும் குழந்தைகள். நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ரோஜா புஷ்பங்களாய் மனம் சிலிர்த்து போய்விட்டது. அதே கணம் மனம் சுணங்கியும் போய்விட்டது. ச்சே, எல்லாருக்கும் குழந்தைகள், எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. அந்த நர்ஸ் அங்கே தனியாக ஆடிக்கொண்டிருந்த ஒரு தொட்டிலுக்கு அழைத்து சென்றாள். அதில் தான் சாக்கடையில் போட்டு எடுக்கப்பட்ட குழந்தை இருந்தது. குழந்தை வாயில் விரலை சப்பியபடி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தது. நல்ல ரோஜா நிறம். அப்படியே அள்ளிக்கொள்ள வேண்டும் என்று அவளுக்குள் துடிப்பு உண்டானது. தொட்டு பார்க்க கூட பயமாக இருந்தது. எங்கே குழந்தை விழித்துக் கொள்ளுமோ என்ற பயம். அதனால் தொடாமல் பார்த்தாள். அந்த நர்ஸ் சொன்னாள், நாளைக்கு இந்த குழந்தை காப்பகத்துக்கு போயிடும். பாவம், தாய்ப்பால் கிடைக்காம அழுவுது. மில்க் பேங்க்ல பால் இப்ப இல்ல, வெளியில ஏற்பாடு பண்றோம்னு காப்பகத்துல சொல்லி இருக்காங்க. பாவம், போதுமான அளவுக்கு பால் கிடைக்கல. நீங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா பாவம் இது அழுததை பார்த்து அரண்டு போயிருப்பீங்க என்றாள். தமயந்தியின் மனக்கண்ணில் குளியல் அறையில் ஓடிய பாலாறு தோன்றி ஒரு உலுக்கு உலுக்கியது. அமைதியான நேரங்கள் என்பது ஆழ்ந்த தவத்திற்கு ஈடான சக்தி கொண்டவை. சில நேரம் தெளிவை தரும், சில சமயம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் அதுவே உருவாக்கி உள்ளத்தை குழம்பிய குட்டையாக்கிவிடும். காரும் அவர்களைப் போலவே ஒரு உயிராக அமைதியாக சென்று கொண்டிருந்தது. சாலையில் விழிகள் இருந்தாலும் உள்ளத்தின் ஓட்டத்துடன் தான் இணைந்திருந்தான் மதிவாணன். இருக்கையில் அவன் அருகே சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடியிருந்தாலும் தமயந்தி கொள்ளும் பெரும் சிந்தனையின் கலவரங்கள். அந்த குழந்தையை பார்த்ததிலிருந்தே இருவருக்குள்ளும் ஏதேதோ உணர்வுகள். எப்படி சொல்வது, சொல்லலாமா என அவள் குழம்பி தவித்து நெற்றி போட்டில் வலி தாங்கினாள். தமயந்தி, சொல்லுங்க. அந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்குல்ல. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல. தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல. நம்ம கூடவே இருந்தா பார்த்துக்கிட்டே தொட்டுக்கிட்டே மடியிலேயே வச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? மெல்ல அவன் பக்கம் திரும்பினாள். நெற்றியில் அழுத்தி இருந்த தன் விரல்களை எடுத்தாள். என்ன சொல்ல வரீங்க என்றாள். அந்த குழந்தைய நாம ஏன் தத்தெடுத்துக்க கூடாது? பாவம், அனாதை குழந்தை. அவள் மெல்ல உதட்டை சுளித்து சிரித்தாள். அனாதையா?
யாரு அந்த குழந்தையா? சாக்கடையில கிடந்த குழந்தை அனாதை தானே. பெத்தவ செத்தாதான் அது அனாதை. சாக்கடையில போட்டவ உயிரோட தானே இருப்பா. வேண்டான்னு போட்ட பின்னாடி அனாதை தானே. போட்டவளை நாம கண்டுபிடிச்சா என்ன? அவளுடைய கேள்விக்கு சற்றே திகைப்பிற்குள் விழுந்தவன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். அந்த குழந்தைய பார்த்ததும் எனக்குள்ள உண்டான அதே எண்ணம் உனக்கும் ஏற்பட்டிருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீ வேற விதமா யோசிச்சுட்டு இருக்க. ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அந்த குழந்தைய பார்த்ததும் அது அனாதைங்கிற எண்ணம் எனக்கு வரல. அந்த குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா கிளம்புனப்ப எனக்குள்ள எப்ப அந்த குழந்தைய பாப்போம்னு ஒரே உற்சாகமா தான் இருந்தது. மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல அந்த குழந்தைய நாமளே வளர்த்தா என்னங்கிற எண்ணமும் லேசா முளைவிட்டது உண்மைதான். ஆனா அந்த குழந்தைய பார்த்ததும் என் மனசுல அது அனாதைங்கிற எண்ணம் தோணல. அதை சொந்தமாக்கிக்கணும்னு தோணல. அதோட தாய் இந்த உலகத்தை விட்டு போனாதான் அந்த குழந்தை அனாதை. உயிரோட தாய் இருக்கும்போது அது எப்படி அனாதையாகும்? அதை நாம எப்படி தத்தெடுக்க முடியும்? காரின் ஏக்கத்தை மிகவும் குறைத்தான். அவனுக்குள் பெரும் திகைப்பு உண்டானது. தமயந்திக்குள் இப்படி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவளுடைய தாய்மை உணர்ச்சிகள் நாய் பூனைகளை கடந்து உண்மையான நிலைக்கு அவளை உயர்த்திவிடும் என காத்திருந்தான். அந்த குழந்தையை பார்த்த நிமிடத்திலிருந்து அவளுடைய நாய் பூனைகள் எல்லாம் தூர ஓடி போய் ஒளிந்து கொண்டு விடும். குழந்தை மட்டுமே இனி முன்னிலை வகிக்கும் என நினைத்தான். என்னங்க, இந்த குழந்தைய நாமளே எடுத்து வளர்த்தா என்ன என விண்ணப்பம் வைப்பாள் என நினைத்தான். அவனுக்குள்ளும் அதே எண்ணம்தான். அவள் விருப்பமும் அதுவாக இருந்தால் மேற்கொண்டு சட்டப்படி எப்படி அந்த குழந்தையை தன் வீட்டிற்கு கொண்டு வரலாம் என யோசிக்க வேண்டும் என நினைத்து கொண்டான். ஆனால் அவளோ முற்றிலும் வேறு ஒரு கோணத்தில் சிந்திக்கிறாள். தன் குறை தீர்ந்தால் போதும் என நினைக்கவில்லை. அந்த குழந்தையின் குறை தீர்க்க நினைக்கிறாள். பெரியதொரு மௌனம் இருவருக்கும் இடையே நிமிடங்களை மென்று தின்று கொண்டிருந்தது. ஏன் தமைந்தி, துப்பறியும் நிபுணரா ஆக போறியா? அந்த குழந்தையோட தாய் யாருன்னு கண்டுபிடிச்சு அவ கையில குழந்தைய ஒப்படைக்க போறியா என்ன? ஆமா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? சாக்கடையில தூக்கி எறிஞ்சவ யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க போற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? இல்ல, எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் உண்மையா இருந்தா அவளை கண்டுபிடிச்ச மாதிரி தான். புரியல. அந்த குழந்தையோட தாய் வசந்தின்னு எனக்கு ஒரு சந்தேகம். இதை கேட்டு உடம்பு உதற பிரேக் போட்டான் மதிவாணன். எதுக்கு பிரேக் போட்டிருக்கீங்க? பின்னாடி வரிசையா வண்டி வந்துட்டு இருக்கு. அவள் அறிவுறுத்தவும் அதட்டவும் மெதுவாக காரை நகர்த்தினான். காரை நகர்த்தியவன் சாலையோரமாக நிறுத்தியே விட்டான். அவளை அதிர்ச்சியும் திடுக்கிடலுமாக பார்த்தான். தமேந்தி, என்ன பேசுற நீ என்றான். ஆமாங்க, எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அவளுக்கு குழந்தை பிறந்து செத்துட்டுதுன்னு நீ தானே சொன்ன. அவ அப்படித்தான் சொன்னா. அது ஏன் பொய்யா இருக்க கூடாது? அப்ப அவ புள்ளைய சாக்கடையில போட்டுட்டான்னு சொல்றியா? ஏன் இருக்க கூடாது? பொம்பளை புள்ளையா பிறந்துட்டுதுன்னு போட்டிருக்கலாம் இல்லையா? ச்சே, என்ன பேசுற? ஆமாங்க, அவளுக்கு புள்ளைய பறி கொடுத்த துக்கம் கொஞ்சம் கூட இல்ல. அதனாலதான் வேண்டாம்னு அவளே ஏன் போட்டிருக்க கூடாது? அவனால் பதில் ஏதும் சொல்ல முடியவில்லை. வசந்தியை அப்படி ஒரு கோணத்தில் பார்க்க முடியவில்லை. ஏழை பெண், அதற்காக அவளை இந்த அளவிற்கு கல் மனசுக்காரி என நினைக்க முடியவில்லை. உன் கற்பனைக்கு ஒரு எல்லை இல்லையா? எதை கொண்டு போய் எங்க முடிச்சு போடுற? பாவம், அவளை இவ்வளவு கீழ்த்தரமாலா நினைக்காத. சரிங்க, அவ சாக்கடையில தூக்கி போடலேனே வச்சுக்குவோம். அவ புள்ளைய அவ புருஷன் கொண்டு போய் சாக்கடையில போட்டுட்டு அவகிட்ட செத்து போயிட்டதுன்னு பொய் சொல்லிருக்கலாம்ல. பெத்த புள்ளைய யாராவது சாக்கடையில தூக்கி போடுவாங்களா? வரிசையா பொம்பளை புள்ள பிறந்த எரிச்சல்ல கள்ளிப்பாலையே கொடுத்து கொள்ற இந்த உலகத்துல சாக்கடையில தூக்கி போடுறதா பெரிய விஷயம்? நம்ம ஏரியாவில தான் அந்த புள்ள கிடந்தது. வசந்தியோட வீடும் ரொம்ப தூரம் இல்ல, பக்கத்துலதான். சரி, உன் சந்தேகப்படியே அது வசந்தியோட புள்ளையாவே இருக்கட்டும். அவளோ அவ புருஷனோ அந்த புள்ளைய சாக்கடையில தூக்கி போட்டதாவே இருக்கட்டும். அத நீ எப்படி கண்டுபிடிக்க போற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? இல்ல, நானே கண்டுபிடிக்க போறேன். அதான் எப்படி? அந்த குழந்தைய நான் தத்தெடுக்க போறேன். உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? என்னமோ அந்த குழந்தை அனாதை இல்ல, அதோட தாய் உயிரோட இருக்கா, அவளை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய ஒப்படைக்க போறேன்னு சொன்ன. அப்படி கேளுங்க, குழந்தைய வசந்தி கிட்ட சேர்க்கணும்னா அத முதல்ல நான் தத்தெடுக்கணும். அதாவது தத்தெடுக்கிற மாதிரி நடிக்க போறேன். நீ வீட்டுல குழந்தைய வச்சு பாத்துக்கிறேன்னு கேட்டதும் உடனே அவங்க இந்தான்னு உன் கையில குழந்தைய எடுத்து கொடுத்துட போறாங்களா? அவங்களுக்கும் சில சட்ட திட்டங்கள் இருக்காதா? அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு நான் அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். சரி, கொண்டு வந்து
அந்த குழந்தை நம்ம வீட்ல இருந்தா வசந்தியோட கண்ணுல அந்த குழந்தை தினமும் படும். அப்ப அவளோட மனசாட்சி அவளை சும்மா விடுமா? சாக்கடையில தூக்கி போட்டோமேன்னு அவ துடிக்க மாட்டாளா? அந்த துடிப்பு அவதான் அந்த குழந்தையோட அம்மாங்கிறது வெட்ட வெளிச்சமாயிடும். இதை கேட்டு அவன் பலமாக சிரிக்க தொடங்கினான். என்ன சிரிக்கிறீங்க? அவளுக்கு தன் அரிய கண்டுபிடிப்பை அவன் அலட்சியப்படுத்தி சிரிப்பது அவமானத்தை உண்டு பண்ணியது. அது நீ நினைக்கிற மாதிரி அவ தூக்கி போட்ட குழந்தையா இருந்தா மனசாட்சி துடிக்கும். இல்லாட்டி என்ன பண்ணுவ? அது அவ குழந்தைதான். அவ தூக்கி போடலனாலும் அவ புருஷன் தூக்கி போட்டிருப்பான். அந்த உண்மை கூட அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்தா வெளியே வரும். அந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் நிரூபிச்சதும் அதை அவதான் வளர்க்கணும்னு நான் அவளை என் வழிக்கு கொண்டு வருவேன். சரி, ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி அந்த குழந்தை அவளோட குழந்தை இல்ல, அது வேற யாரோட குழந்தையா இருந்ததுன்னா நீ என்ன பண்ணுவ? அப்ப அந்த குழந்தைய நான் அனாதையா விட மாட்டேன். அதை நானே தத்தெடுத்து வளர்ப்பேன். அந்த குழந்தை வசந்தியோட குழந்தையா இருக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அது வசந்தியோட குழந்தையா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். திட்டவட்டமாக சொன்னாள் தமயந்தி. இருவரும் மறுநாள் குழந்தை சேர்க்கப்பட்டிருந்த காப்பகத்துக்கு போன போது அங்கே அவர்களுக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது. மதிவான நாள் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அந்த காப்பகத்தின் முன்னிருந்த பெரிய தோட்டத்தில் இருந்த சிமெண்ட் பலகையில் அமர்ந்து விட்டான். சிரித்து சிரித்து அவனுக்கு தாழவில்லை. தமயந்தியின் முகத்தில் பெரிய ஏமாற்றம் கவிழ்ந்து கிடந்தது. அவள் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அவளும் காப்பகத்தில் இப்படி சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு சீக்கிரத்தில் குழந்தையை இடம் மாற்றுவார்கள் என்று நினைக்கவில்லை. அனாதையான குழந்தையை கேட்டதும் எடுத்து கொடுத்து விடுவார்கள் என்று தவறுதலாக நினைத்து விட்டாள். குழந்தையை அவர்கள் பார்க்க வந்தபோது அந்த காப்பகத்தில் இருந்த பெண் சொன்னதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டி இருந்தது. குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லாம வச்சிருக்க முடியல, வேற பால் கொடுக்க முடியல, ஒத்துக்கல. அதனால இந்த மாதிரி தாய் இல்லாத அனாத குழந்தைங்களுக்கு வாடகை தாய் மூலமா அல்லது பிரசவிச்ச தாய்மார்கள் மூலமா தாய்ப்பால் கொடுக்கறது வழக்கம். மில்க் பேங்க்ல பால் இல்ல, அதனால குழந்தை பிரசவிச்ச ஒரு தாய்கிட்ட பாலுக்காக கொடுத்திருக்கோம். அவங்களால ஒரு நாளைக்கு பல முறை வந்து போயிட்டு இருக்க முடியாததால குழந்தைய அவங்க பொறுப்புலயே கொடுத்திருக்கோம். இப்ப நீங்க அந்த குழந்தைய பார்க்க முடியாது. இப்படி ஒரு பதிலை எதிர்பார்த்து வரவில்லையாதலால் தமயந்திக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது. ஆனாலும் அந்த குழந்தையை பார்த்துவிட அவளுக்கு துடிப்பாக இருந்தது. அந்த குழந்தைய யார்கிட்ட கொடுத்திருக்கீங்கன்னு சொன்னா நாங்க அங்க போய் பாத்துக்கிறோம். நீங்க அந்த குழந்தைய இவ்வளவு ஆசையா பார்க்க துடிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஆமா, நாங்க அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கலாங்கிற எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்கோம். நல்ல விஷயம்தான். ஆனா குழந்தைய நீங்க பார்க்க முடியாத சூழ்நிலை ஆயிருச்சே. நீங்க கொஞ்ச காலம் பொறுக்கணும். குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் கிடைச்சதும் மறுபடியும் குழந்தை காப்பகத்துக்கு வந்துடும். அப்புறம் நீங்க முறைப்படி எப்படி தத்தெடுக்கணுமோ அப்படி தத்தெடுத்துக்கலாம். சரி, ஆனா அந்த குழந்தை எங்க யார்கிட்ட இருக்குங்கிற விவரம் தந்தீங்கன்னா நாங்க தினமும் போய் பார்க்க வசதியா இருக்கும் என்று கிட்டத்தட்ட கெஞ்சினாள் தமயந்தி. அது எங்க காப்பகத்தோட உரிமையாளருக்கு தான் தெரியும். அவங்க இப்ப சிங்கப்பூருக்கு ஒரு விஷயமா போயிருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு வாரத்துல வந்துடுவாங்க. அவங்க வந்ததும் நீங்க நேர்ல வந்து பேசுங்க. தத்தெடுக்க போற விவரத்தை சொன்னீங்கனாலே உங்களை குழந்தைய தினமும் போய் பார்க்க அனுமதிப்பாங்க என்றாள். இப்பொழுது குழந்தையை பார்க்க முடியாது என்றதுமே தமயந்தியின் முகம் ஏமாற்றமாக வாடிவிட்டது. திட்டமாக போய்விட்டதை எண்ணி சோர்ந்து போனாள். போதாதற்கு இவன் வேறு சிரித்து அவமானப்படுத்துகிறான். வீட்டிற்கு வந்த போது கதவு திறந்திருப்பதை பார்த்து வசந்தி வேலைக்கு வந்துவிட்டாள் என்று நினைத்து கொண்டாள். வசந்திக்கு உடம்பு சரியாயிடுச்சு போல் இருக்கு, வேலைக்கு வந்திருக்கா என்றவாறே வெறுமனை சாத்தி இருந்த கதவை திறந்தவள் அப்படியே தூக்கி வாரி போட அதிர்ந்து போனாள். கண்ணில் கண்ட காட்சி தமயந்தியை அப்படியே உறைய வைத்தது. வசந்தி கூடத்தில் அமர்ந்து குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். உள்ளே நுழைந்த தமயந்தியை பார்த்து திடுக்கிட்டவள் கூடவே வந்த மதிவாணனை பார்த்ததும் சட்டென வேறு பக்கம் திரும்பி அமர்ந்தவளாய் மாறாப்பு சேலையை நன்றாக இழுத்து விட்டு கொண்டாள். திகைப்பு மாறாத கண்களுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்த தமயந்திக்கு கண்ணெதிரே கண்ட காட்சி நம்ப முடியாததாக இருந்தது. வசந்தி அந்த குழந்தையை தன் புடவை முந்தானையிலிருந்து எடுத்தாள். பக்கத்தில் விரித்திருந்த வெள்ளை துணியில் கிடத்தினாள். பால் குடித்த மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த குழந்தையை பார்த்த இருவருக்கும் ஒரே அதிர்ச்சி. அது காப்பகத்தில் பார்த்த அதே குழந்தை. எப்படி இவளிடம் இவளுடைய குழந்தைதான் இது என்று நான் நினைத்திருக்க, அதை எப்படியாவது இந்த வீட்டிற்கு கொண்டு வந்து இவளுடைய கண்ணெதிரே வைத்து இவளுடைய மனசாட்சியை சாட்டை கொண்டு அடிக்க வேண்டும், இவளுடைய தாய்ப்பாசத்தை கிளறிவிட வேண்டும் என நான் நினைத்திருக்க, அதே குழந்தை இவளுடைய கைக்கு எப்படி வந்தது?
பால் கொடுப்பதற்காக யாரிடமோ கொடுக்கப்பட்டதாக சொன்ன குழந்தை இவளிடம் எப்படி? இவளிடம்தான் கொடுக்கப்பட்டதா? பால் கட்டி கஷ்டப்பட்ட இவள் இதற்கு பால் கொடுப்பதன் மூலம் தன் பிரச்சனையையும் தீர்த்து கொண்டு பணமும் சம்பாதிக்கிறாளா? வீசி எறிவதை போல் எரிந்துவிட்டு தானே யாரோ என்பதை போல் காட்டிக்கொண்டு சொந்த குழந்தைக்கே பால் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறாளா? சீச்சி, என்ன மாதிரியான பெண் இவள்? அவளுடைய சிந்தனை ஓட்டம் தாறுமாறாக ஓட வசந்தி இவளை பார்த்து சிரித்தாள். பாருமா, இந்த புள்ளைய பிறந்ததுமே அம்மா பிரசவத்துல செத்துட்டாளாம். அவளுக்கு யாரும் கிடையாதாம். புருஷன் ஒரு புள்ளைய கொடுத்துட்டு தள்ளி வச்சுட்டானா. அனாதை இல்லத்துல கொண்டாந்து யாரோ சேர்த்திருக்காங்க. பாலுக்கு தவிச்சு கடந்திருக்கு. தெரிஞ்ச ஆளு ஒருத்தர் வந்து சொன்னாரு பால் கொடுக்க முடியுமான்னு. டாக்டர் கிட்ட போய் பால் சுரக்காம இருக்க மருந்து திங்கிறத விட இந்த புள்ளைக்கு கொடுத்தா எனக்கும் நோவு போவும், புள்ளைக்கும் பசி போவும். அதான் 4 இடத்துக்கு வேலைக்கு போறவ 4 தடவை அந்த காப்பகத்துக்கு போய் பால் கொடுத்துட்டு வர முடியுமா? அதான் வீட்டுக்கே தூக்கிட்டு போறேன்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டேன். பாலை எடுத்து கொடுத்தா அவங்க சேமிச்சு வச்சுக்கிட்டு கொடுப்பாங்களாம். பச்சை புள்ள வாய் வச்சு குடிக்கிற நிம்மதி வருமா? அதான் தூக்கியாந்துட்டேன். அனாதை புள்ள இல்லையா? அதான் எந்த கண்டிஷனும் இல்லாம அவங்களும் தூக்கி கொடுத்துட்டாங்க. பணம் கொடுக்குறாங்க. ஆனாலும் பணத்துக்காக மட்டும் நான் இதை செய்யல. என்னமோ என் வயிற்றுல பிறந்தது போய் சேரணும்னு இருக்கு. அதோட பாலை யார் வயிற்றுலயோ பிறந்தது குடிக்கணும்னு இருக்கு. வசந்தி சொல்ல சொல்ல தமயந்திக்கு தலை சுற்ற தொடங்கியது. அன்றிலிருந்து தமயந்திக்கு தூக்கம் சுத்தமாக போய்விட்டது. மண்டைக்குள் 1000 தேள்களின் கொட்டல், அதனால் உண்டான குடைச்சல். தன்னுடைய மார்பு வேதனை தீரவோ குழந்தைக்கு பால் கொடுப்பதால் பணம் வரும் என்றோ பால் கொடுக்கவில்லையாம். புண்ணியம் வந்து சேரும் என்று கொடுக்கிறாளாம். இதை நம்புவதா? இன்னொரு பிள்ளைக்கு பால் கொடுப்பதால் புண்ணியம் வந்து சேரும் என்றா பால் கொடுக்கிறாள்? அது தன் பிள்ளை என்று தெரிந்தே பால் கொடுக்கிறாள். தூக்கி எறிவதை போல் எரிந்துவிட்டு பிறகு மனசாட்சி உறுத்த அது இருக்கும் இடம் தேடி போய் பால் கொடுக்கிறேன் பேர்வழி என தன்னுடன் கொண்டு வந்து வைத்திருக்கிறாள். கொஞ்ச நாள் பால் கொடுத்த பின் திரும்ப கொண்டு போய் காப்பகத்தில் பாதுகாப்பாக விட்டுவிட்டு வந்தால் அவர்கள் வளர்க்க போகிறார்கள். இதை நான் சும்மா விடப் போவதில்லை. அவளுடைய முகத்திரையை கிழிக்கிறேன். அது அவளுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கவில்லை என்றால் என் பெயரை மாற்றிக்கொள்கிறேன். 2-3 நாட்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானாள் தமயந்தி. தினமும் குழந்தையுடன் வேலைக்கு வருவாள் வசந்தி. வேலைகளுக்கிடையில் குழந்தைக்கு பால் கொடுப்பாள், தூங்க வைப்பாள். போகும்போது எடுத்துக்கொண்டு போய் விடுவாள். ஒவ்வொரு நிமிடமும் நெருப்பில் நிற்பதை போல் இருக்கும் தமயந்திக்கு அவள் பால் கொடுக்கும் போது அப்படியே ஓடி போய் அவளுடைய முடியை பிடித்து இழுத்து உலுக்கி கத்த வேண்டும் போல் இருந்தது. சீச்சி, நீயும் ஒரு தாயா? பெத்த பிள்ளைக்கே பணத்துக்கு பால் கொடுக்கிறியே, உன்னை என்ன பண்றேன் பாரு என பலார் பலார் என அறைய வேண்டும் போலிருந்தது. ஆத்திரத்தை அடக்கி கொண்டாள். அன்றைக்கு வசந்தி வரவில்லை. இவளுக்கு ஏனோ படபடப்பு தொற்றி கொண்டது. காரணம், அன்றைக்கு எப்படியும் அவளுடைய முகத்திரியை கிழித்து விட வேண்டும் என நினைத்து கொண்டிருந்தாள். முடிவை செய்து வைத்திருந்தாள். இன்னைக்கு அவ வரட்டும், இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பெத்த பிள்ளைக்கே காசுக்கு பால் கொடுக்கிற அவளோட கீழ்த்தரமான புத்திய உண்டு இல்லைன்னு ஆக்குறனா இல்லையா பாருங்க. தமயந்தி, நீ தேவையில்லாத வேலையில ஈடுபடுற. நீ நினைக்கிற மாதிரி அவ தன் பிள்ளைய சாக்கடையில தூக்கி எரிஞ்சிருந்தா அதே பிள்ளைய எடுத்துட்டு வந்து பணத்துக்காக பால் கொடுப்பாளா? 1000 இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே. வீணான மனக்குழப்பங்களை விட்டுட்டு ரிலாக்ஸா இரு. ஆனால் அவளால் அப்படி இருக்க முடியவில்லை. இதோ வசந்தி இன்றைக்கு வரவில்லை என்றதும் அவள் வீட்டிற்கே கிளம்பி விட்டாள் தமயந்தி. தமயந்தி, நீ இப்ப எதுக்கு வசந்தி வீட்டுக்கு போற? ஆத்திரமாக வந்தது மதிவாணனுக்கு. இவளுக்கு பைத்தியம்தான் பிடித்து விட்டது என்று தோன்றியது. அவளுடைய முகத்திரிய கிழிக்கத்தான். பெருத்த ஆவேசம் அவளுக்குள் பொங்கிக் கொண்டிருந்தது. பத்ரகாளியின் உருவாய் மாறிவிட்டிருந்தாள். முகத்திரையை கிழித்தெறியும் கோபத்துடன் புயலாய் புறப்பட்டு காரை நேராக வசந்தியின் வீட்டு வாசலில் தான் வந்து நிறுத்தினாள். வாசலில் விளையாடி கொண்டிருந்த வசந்தியின் பெண்கள் ஓடி வந்து அவளை சூழ்ந்து கொண்டனர். ஐ ஆன்ட்டி, ஐ என அவளுடைய கையை பிடித்து கொண்டு குதூகலித்தனர். உங்க அம்மா எங்கடி? அவர்களை கொஞ்சம் நிலையில் அவள் இல்லை. அம்மா, அம்மா பாவம், பாவம் அம்மா என்றாள் பெரியவள். பாவமா? உங்க அம்மாவா பாவம்? ஏன், அவளுக்கு என்னாச்சு என்றாள். எங்க அம்மா ரொம்ப பாவம் ஆண்டி. பாப்பா செத்து போச்சுல்ல, அதுகிட்ட அழுதுட்டு இருக்கு. திடீரென அதிர்ந்தாள் தமயந்தி. பாப்பா செத்துட்டா? அழுதுட்டு இருக்காளா?
அதுகிட்ட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காளா? பகீர் என்றது. பால் கொடுப்பதற்காக கொண்டு வந்த குழந்தை இறந்து விட்டதா என்ற கேள்விதான் அவளுக்குள் முதலில் தோன்றியது. அதே பதட்டத்துடன் தான் வீட்டிற்குள் நுழைந்தாள். அந்த சிறிய குடிசைக்குள் யாரையுமே காணவில்லை. குழந்தை மட்டும் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தது. அது உயிருடன் இருப்பதை உறுதி செய்ததும் அவளுக்குள் நிம்மதி பெருமூச்சுண்டானது. என்னடி, உங்க அம்மா அழுதுட்டு இருக்கிறதா சொன்ன, யாரையுமே காணோம் என்றாள் வசந்தியின் பெண்ணை பார்த்து. அம்மா கொள்ளையில குந்தி அழுதுகிட்டு இருக்கு. அந்த சிறுமி கொள்ளைப்புற வாசலை காட்ட அந்த குடிசையின் பின்பக்கம் குனிந்து வெளியே வந்தாள் தமயந்தி. கொள்ளைப்புறத்தில் கொய்யா மரத்தின் அடியில் அவள் கண்ட காட்சி அவளுடைய அடி வயிற்றை சுருட்டி இழுத்தது. கொய்யா மரத்தின் அடியில் பூக்கள் தூவப்பட்டிருக்க அங்கே அமர்ந்து ஏதோ சொல்லி ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்தாள் வசந்தி. வசந்தி அருகே சென்று அவளுடைய தோள்களை தொட்டாள் தமயந்தி. திரும்பிய வசந்தி தமயந்தியை கண்டதும் பெரிதாக வாயை பொத்தி அழுதாள். தமயந்தி, பாத்தியா என் புள்ளைய? இங்கதான் தூங்கிட்டு இருக்கா. பூ கிடந்த மண்ணை உள்ளங்கையால் தடவினாள். அதை கேட்டு அதிர்ந்தாள் தமயந்தி. என்ன சொல்ற வசந்தி? ஆமா தமயந்தி, என் புள்ளைய இங்கதான் புதைச்சிருக்கோம். பிறந்த புள்ளைய சுடுகாட்டுல புதைச்சா மந்திரவாதி நோண்டி எடுத்துக்கிட்டு போய் மைய தயாரிச்சிடுவானா. அதனால என் புருஷன் இங்க கொல்ல வாசல்லையே புதைச்சிட்டான். குடிகாரன்தான், பொட்ட பிள்ளைய வேண்டானா. ஆனா அது செத்ததும் மனசு கேட்காம இங்கேயே புதைச்சிட்டான். பெத்ததை வளர்க்க முடியாம கஷ்டப்படுறதுக்கு பதில் அது போனதே நல்லதுதான்னு பாவியாட்டமா நினைச்சேன். அந்த நினப்பு எத்தனை பாவம்னு பால் கட்டி அவஸ்தப்பட்டப்பதான் தோணுச்சு. ஒரு புள்ளைய பறி கொடுக்கறத விட வேதனை அது குடிக்காம போன பால் விஷமா மாறி நம்மளையே கொல்றதுதான். யாரோ பெத்த புள்ளைக்கு பால் கொடுக்கும் போதுதான் செத்து போன புள்ளையோட ஞாபகம் வந்து என்ன பாடா படுத்துது. அதான் இப்பவெல்லாம் இங்க வந்து குந்தி அடிக்கடி அழுவுறேன் என்றாள். கைகளை ஊன்றி எழுந்தாள். தமயந்தி சிலையாய் நின்றாள். பூக்கள் தூவப்பட்டிருந்த அந்த மண்மேட்டையை பார்த்தாள். பூமி பெண் கர்ப்பமாக இருப்பதை போல இருந்தது. ஆனால் உள்ளே இறந்த கரு. 1 மாத குழந்தையையும் சுமக்கும் தாய், 9 வயது குழந்தையையும் சுமக்கும் தாய், 100 வயது கிள குழந்தையையும் சுமக்கும் தாய், மண் தாய். யாரோ உலுக்கி விட்டதை போல் இருந்தது தமயந்திக்கு. அவள் நினைத்தது என்ன, இங்கே காண்பது என்ன? பெற்ற குழந்தையை சாக்கடையில் தூக்கி எறிந்துவிட்டாள் என அவளை குற்றவாளியாக்கி அதை கண்டுபிடிக்கும் வெறியுடன் ஓடி வந்த தன்னை நினைத்தாள். தன் கற்பனை பொய்யாய் போன எண்ணம் அவளை சவுக்கால் அடிப்பதை போல் இருந்தது. எத்தனை பாசம் இருந்திருந்தால் பெற்ற குழந்தையை மந்திரவாதி தூக்கி கொண்டு போய்விடுவான் என தன் வீட்டு கொள்ளைப்புறத்திலேயே புதைத்திருப்பான் அவளுடைய கணவன். பல குழந்தைகள் இருந்தால் பிறந்த குழந்தையை கொலை புரியவும் தூக்கி சாக்கடையில் எரியவும் பெற்றவர்களுக்கு மனம் வரும் என்று எப்படி நான் நினைத்தேன்? குழந்தையே இல்லாதவர்களுக்கு தான் குழந்தையின் அருமை தெரியும். அவர்கள்தான் ஏங்குவார்கள், தவிப்பார்கள் என நினைத்தது எத்தனை தவறு! எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் தாய்க்கு எல்லா குழந்தையும் ஒன்றுதானே. எப்படி நினைத்தேன்? பல குழந்தைகள் இருப்பதால் அவள் குழந்தையை சாக்கடையில் தூக்கி போட்டிருப்பாள் என எப்படி என்னால் ஒரு தாயின் உணர்வுகளை கீழ்த்தரமாக எண்ண முடிந்தது? அடுத்தடுத்த கடமைகளில் வயிற்றுப்பாட்டின் போராட்டத்தில் அவளுக்கு கண்ணீர் சிந்த நேரமின்றி இருந்திருக்கலாம். வேதனைப்பட வேலையில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இழப்பு என்பது எவ்வளவு வலி நிறைந்தது! இதோ வெடித்து அழுகிறாளே. இழந்த ஒன்றிற்காக அவள் தன்னை தேற்றிக் கொள்வது கூட மற்ற குழந்தைகளின் வளர்ச்சிக்காக மட்டும்தானே. ஆனால் தனிமைப்படும் போதெல்லாம் அவள் மனம் மருகி அழுவது போய் சேர்ந்த பிள்ளையை நினைத்துதானே. எல்லா பிள்ளைகளுக்கும் சோறு ஊட்டும் போது அவள் மனம் எப்படி இழந்த குழந்தையை நினைக்காமல் இருக்கும்? மண்டை மடியும் வரை அதை மட்டும் தானே நினைக்கும். நான் ஏன் இப்படி நினைத்தேன்? அவளுடைய சிந்தனைகள் அவளை உலுக்கிக் கொண்டே இருக்க அதே நேரம் தூளியில் இருந்த குழந்தை சினுங்கி அழுதது. ஓடிப்போய் அதை தூக்கியவள் மார்போடு அணைத்து முத்தமிட்டாள். அவள் அருகே அவளுடைய பெண் குழந்தைகளும் ஓடி வந்து ஆர்வமாக அமர்ந்து கொண்டு அதை தொட்டு தொட்டு பார்த்தனர். அவர்களுடைய கைகளை தள்ளிவிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்க தொடங்கினாள். அப்பொழுது அவளுடைய முகத்தில் ஏற்பட்ட உணர்ச்சிகளை கண்ட தமயந்திக்கு காசுக்காக பால் கொடுக்கும் ஒரு உணர்ச்சியற்ற ஜடமாக தோன்றவில்லை. பால் குடித்துக் கொண்டிருந்த குழந்தையின் கேசத்தை தடவியபடியே தமயந்தியை பார்த்த வசந்தி, தமேந்தி, நான் இந்த குழந்தைய கொண்டு போய் காப்பகத்துல விட போறதில்ல என்றாள். இதை கேட்டு திடுக்கிட்டாள் தமயந்தி. என்ன? நானே வளர்க்க போறேன். அதிர்ந்துதான் போனாள் தமயந்தி. அவளால் இந்த வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. என்ன சொல்கிறாள் இவள்? நீ என்ன சொல்ற வசந்தி?
ஆமா தமேந்தி, இந்த புள்ளைக்கு பால் கொடுத்துட்டேன், ஏன் புள்ளையாவே ஆயிடுச்சு, எப்படி கொண்டு போய் விட முடியும் சொல்லு. அதான் அந்த காப்பகத்துல கேட்டு நானே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பிறந்த புள்ள பொழைச்சிருந்தா என்ன தூக்கியா வீசிட போறேன். அந்த வார்த்தைகள் சவுக்கால் அடித்ததை போல் இருந்தது தமயந்திக்கு. மூணோடு சேர்த்து நாளா வளர்த்து தானே இருப்பேன், அது மாதிரி நினைச்சுக்கிறேன். என் புருஷனும் ஒத்துக்கிட்டாரு. குழந்தை பிறந்து செத்ததும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. இந்த புள்ள வீட்டுக்கு வந்ததும் அவரு சோகத்தை விட்டுட்டாரு. சோகத்தை மட்டும் இல்ல, குடிக்கிறது கூட விட்டுட்டாரு. 4 புள்ளையையும் வளர்க்கணுமே, அதுக்கு ஏத்த மாதிரி சம்பாதிக்கணுமே, அதனால மனசு மாறிட்டாரு. தமேந்தி, என் புருஷனை அவரு பெத்த புள்ளைங்க திருத்தல, இந்த புள்ள திருத்திடுச்சு. வசந்தியின் வார்த்தைகள் தமயந்தியை பெரும் பிரமிப்பிற்குள் ஆழ்த்தியது. அந்த குழந்தையை தத்தெடுத்து கொள்ள 1000 யோசித்த நான் எங்கே? எதையுமே யோசிக்காமல் தத்தெடுத்து கொள்ள நினைத்த இவளெங்கே? இவளையா நான் சந்தேகப்பட்டேன். அவளிடம் எப்படி மன்னிப்பு கேட்பதென தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்தாள் தமயந்தி. எனக்கு ஒரு சந்தேகம், நான் ஏற்கனவே 3 புள்ள வச்சிருக்கேன்னு இந்த புள்ளைய எனக்கு தருவாங்களா? ஒழுங்கா வளர்க்க மாட்டேன்னு தராம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? தமேந்தி, நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். உனக்கு தான் ஊருக்குள்ள பெரிய பெரிய மனுஷங்களை தெரியும்ல. நீ தான் எப்படியாவது பேசி எனக்கு இந்த புள்ளைய தர சம்மதிக்க வைக்கணும். செய்விய தமேந்தி? அவள் கண் கலங்க கேட்க உடைந்து போய்விட்டாள். சட்டென்று அவளை அணைத்து கொண்டாள் தமயந்தி. அவளுடைய தாய்மை பெருக்கின் முன் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அவளுடைய கண்களுக்கு வசந்தி எங்கோ உயரத்திற்கு போய்விட்டாள். அவளிடம் பேசி அந்த குழந்தையை தான் வாங்கி கொள்ள 1 நிமிடம் கூட தேவை இருக்காது. குழந்தை இல்லாத தனக்கு மனம் ஓந்து அள்ளி கொடுத்து விடுவாள். ஆனால் அந்த குழந்தையை பார்த்ததுமே அதை அள்ளி எடுத்து வளர்க்கும் எண்ணம் வராமல் தன் மனதை தானே குழப்பிக் கொண்டதுடன் வசந்தியை குற்றவாளியாக்கி அவளுடைய தாய்மையை தரக்குறைவாக மதிப்பிட்ட தனக்கு அந்த குழந்தையை வளர்க்கும் தகுதியில்லை என நினைத்து கொண்டாள். கோடி கோடியாக பணம் இருந்தால் என்ன, குழந்தையின் மீது தாய்மை உணர்வு பீரிட்டு வராத நான் எங்கே? வறுமை தாண்டவமாடும் அவளுக்குள் பொங்கி பீரிட்ட தாய்மை எங்கே? கூனி குறுகி போனாள். வீட்டிற்கு வந்து விட்டாள். நான் ஒரு பெண்ணா இருக்கவே லாய்க்கில்ல. என்னையே நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு. வசந்திய எவ்வளவு கேவலமா நான் நினைச்சிட்டேன். அந்த குழந்தைய பார்த்ததுமே எனக்குள்ள ஏன் தாய்மை உணர்வு வரல? நாயையும் பூனையும் நேசிக்கிற மனசு இருந்த எனக்கு ஏன் ஒரு குழந்தைய நேசிக்கிற மனசு இல்ல? பிள்ளை இல்லாத நான் ஒரு பிள்ளைக்காக ஏங்கினேன். ஆனா அது கையில கிடைக்கும் போது அதை அரவணைக்க ஏன் எனக்கு தோணாம போயிடுச்சு? மழைக்கும் மடுவுக்கும் முடிச்சு போட்டு வசந்திய சந்தேகப்பட்டுட்டேனே. ஆனா அவ குழந்தைய 1 நிமிஷத்துல சொந்தமாக்கிட்டாளே. நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையில அத பத்தி எல்லாம் யோசிக்காம அதை வளர்க்க முடிவு பண்ணிட்டாளே. ஆனா நான் என்னை பத்தி நினைக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. உடைந்து போய்கொண்டே இருந்தாள். மதிவான நாள் எந்த ஆறுதலையும் அவளுக்கு சொல்ல முடியவில்லை. சொன்னாலும் அது அவளுடைய மனதிற்கு சமாதானத்தை தருமா என்று தெரியவில்லை. அவளே புலம்பி அவளே அமைதியடையட்டும் என அவன் எழுந்து கொண்டான். தமயந்திக்கு ஏதோ பெரிய தவறை செய்துவிட்டதை போலவும் இந்த உலகத்தில் ஒரு குழந்தையை நேசிக்க கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தும் தன் மனதில் அன்பு சுரக்கவில்லை. நான் பெண் என்ற நிலைக்கே கேவலம் என நினைத்தபடியே இருந்தாள். அப்போது திடீரென ஒரு சப்தம். வீட்டு வாசலில் அப்பொழுதுதான் பார்த்தாள். கார் நிறுத்தும் இடத்தில் தோட்டத்து குட்டை சுவர் பக்கம் இருந்த குழியிலிருந்து ஒரு நாயின் தீனமான குரல் வந்து கொண்டிருந்தது. தெரு நாய்கள் படுத்து கிடக்கும் இடம்தான் அது. பகல் முழுவதும் சுற்றிவிட்டு இரவில் வந்து படுத்து கிடக்கும். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அவைகள் எப்போதும் வருவதில்லை. எப்படியும் தெரு ஊர் என சுற்றிவிட்டு இரவு 10 மணிக்கு மேல்தான் வரும். பல நாய்களின் குறைப்பு சத்தம் இல்லை அது. ஒரு நாயின் தீனமான குரல் மட்டும் வழியில் துடிப்பதை போல் கேட்க சட்டென்று அங்கே ஓடினாள் தமயந்தி. அந்த நாய் பல குட்டிகளை ஈன்றிருந்தது. அப்பொழுதுதான் வழியில் பிரசவித்திருக்க வேண்டும். வேதனையை அனுபவித்தபடி கண்களை மூடியிருந்தது. அதை சுற்றி 2 குட்டிகள் கிடக்க அவள் கண்ணெதிரே அவள் பார்த்து கொண்டிருக்கும் போது 3வது குட்டியையும் ஈன்றது. பெரிய பாரம் குறைந்த நிலையில் ஓலமிட்டு கொண்டிருந்த நாய் அமைதியாகி தலையை சரித்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டது.
உடல் சிலிர்க்க பார்த்து கொண்டே இருந்தாள் தமயந்தி. அதன் அருகே அமர்ந்து தலை சரிந்து கிடந்த தாய் நாயின் தலையை ஆதரவாக வருடினாள். அவளுடைய கைப்பட்டதுமே கண்களை திறந்த நாய் மெல்ல தன் வாளை குலைத்து ஆட்டியது. தன் நாவால் அவளுடைய கையை நக்கியது. அந்த வாளாட்டலும் நக்குதலும் உன்னை நம்பித்தான் இதுகளை பெத்து போட்டிருக்கேன் என்பதை போல் இருந்தது. அதை புரிந்து கொண்டவளை போல் விம்மிய தமயந்தி அதன் தலையை தடவி கொடுத்தாள். இப்பொழுது அவளுக்குள் சற்று முன் இருந்த குற்ற உணர்ச்சியோ தன்னை பற்றிய கீழ்த்தரமான எண்ணமோ இல்லை. கடவுள் என்னை இதோ இந்த வாயில்லா ஜீவன்களை நேசிக்கத்தான் படைத்திருக்கிறார் என்ற எண்ணம் உள்ளுக்குள் அவளை எழுப்பி உட்கார வைத்தது. இருடா, பால் எடுத்தாரேன் என தாய் நாயை வருடி கொடுத்துவிட்டு அதன் பிரசவ களைப்பு நீங்க பால் எடுத்து வர உள்ளே துள்ளி கொண்டு ஓடினாள். கண்களில் கண்ணீர் மல்க அவளை பார்த்து கொண்டே இருந்தான் மதிவாணன்.